ஃபீனிக்ஸ். அவன் இன்னைக்கே சாவணும். என்னடா பிரச்சனை உங்களுக்கு? நாங்கள் ஜெயிக்கிறதா? புகாரி ராஜா வணக்கம். ஒரு மனிதர்களை பார்க்கும்பொழுது அது எங்க அந்த பார்வை வேறுபடும் நினைக்கிறீங்க புகாரி? எல்லா மனிதர்களும் பேசிக்காக ஒன்றே ஒன்று தான் இருக்கு. இங்கே நீ எவ்வளவு சிக்கல்கள் எனக்கு கொடுத்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் கொடுத்தாலும் நான் வாழ்ந்துருவேன். சர்வைவிங் அகைன்ஸ்ட். ஆமாம், ஆனால் அது வேற வேற வடிவங்கள்ல இருக்கும். அவங்களுக்கு அட்டப்பாடியில் வந்து மதுன்ற ஒருத்தவங்களை பார்த்தேன். அவங்க சொல்லி ஆமா அசிக்காக எடுத்து அடிச்சு கொள்றாங்க. ஆனால் போஸ்ட்மார்ட்டம்ல வந்து அரிசி பருக கூட கிடையாது. அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, என் பையனை வந்து காட்டுக்குள்ள சுற்றிட்டு இருப்பான், ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருப்பான், கரடி சிங்கம் புலிலாம் இருக்கும். நான் சொல்லுவேன், அவன் இதெல்லாம் இவ்வளோ விலங்குகள் இருக்குடா. இப்போ அவன் சொல்லுவான் என்கிட்ட, அம்மா நம்ம அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண முடியாது, ஆனால் மனுஷங்க அடிச்சு கொண்டப்போ தான் நான் சொன்னேன், நான் இவ்வளோ விலங்குகள்கிட்ட இருந்து காப்பாற்றிக்கிட்டா உடனேன்னு சொன்னேன். நான் மனுஷங்கிட்ட இருந்து சேஃபாக இருக்கேன், அவனை சொல்லாமல் விட்டேன், அவன்கிட்ட அட்வைஸ் பண்ணாமல் விட்டுருந்தேன். பெரிய பிரச்சனை சர்ச்சுக்கிட்ட உட்காந்து செருப்பு வச்சுட்டு இருந்தாரு. ஏன்னா எவனுமே இல்லை, உட்காந்து கதவு செருப்பு யாருமே இல்லை, யாருக்கு நான் டீ ஆத்திக்கிட்டீங்க அப்படிங்கும்போது அவர் ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொன்னார். ஆனால் காலைல 5 மணிக்கு மார்க்கெட்டு போவான், 50 ரூபா செருப்பு போட்டிருப்பான். செருப்பு வந்து போச்சுன்னா முத்துவேலே பெரிய ஆப்ஷன் உட்காந்து தச்சிட்டு இருப்பான். முத்துவேல்ட்ட 5 ரூபா தச்சிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பான். அவன் வருவான்னு நான் உட்காந்துருக்கு. என்ன நடக்குதுன்னே தெரியாம, ஆனா ஏதோ நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையில ஒருத்தன் இயங்கிட்டு இருக்கான்ல, அதுதான் வந்து பெரிய ஐ ஓப்பனர். ஜெயிலர் பத்தி ஒரு சீரிஸ் பண்ணிட்டு நிறைய சிறைவாசிகளை பத்தி அவர் சொல்லுவார். அவர் அப்ப சிறைவாசிகளை பத்தி பேசும்போது சொல்லுவாரு, ஜெயிலில் கொலை பண்ணிட்டு ஒருத்தன் உள்ள வரான். அதாவது தற்கொலைக்கு முயன்ற 3 கைதிகளை உயிரை கொடுத்து காப்பாத்திருக்கான். கொலை பண்ணிட்டு உள்ள போன கைதி. ஆமா ஆமா. அப்போ மனுஷங்க வந்து இங்க இயல்பாவே நல்லவங்களா தான் இருக்கானுங்க. இங்க எல்லா மனிதர்களும் நல்லவர்கள் கிடையாது, எல்லா மனிதர்களும் கெட்டவர்கள் கிடையாது. நம்ம யாருக்கெல்லாம் ஜட்ஜ் பண்ணி சில விஷயங்கள் மனிதர்களை பார்க்குறோம், உள்வாங்குறோமோ அவங்களுக்குள்ள எல்லாருக்குமே மனிதத்தன்மை இருக்கு. அதனால தான் நம்ம இயங்கிட்டு இருக்கோம். நம்ம உப்பு கண்ணம் வந்து ஒரு வீடியோ போடுறோம். உப்பு கண்ணம் வீடியோ வந்து பயங்கர வைரல். மட்டன் உப்பு கண்ணம் நமக்கு வந்து கறிக்கல்ல 35-40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. உப்பு கண்ணம் வீடியோ போடுறோம். உப்பு கண்ணம் புதுசாக இருந்துச்சு எல்லாத்துக்குமே பார்க்குறவங்களுக்கு. நான் என் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேன், எங்கள் பாட்டி செஞ்சு கொடுத்துருக்காங்க, எல்லாருக்குமே புதுசாக இருந்திருக்கு. அப்போ சாப்பிட்டு கிடைக்கல இல்லை பண்ணுறீங்களா பண்ணுறீங்க, அது இப்போ வரைக்கும் எனக்கு பண்ணுற ஐடியா கிடையாது. ஸோ ஒரு அப்புறமா தான் இது ஓகே, இதை நம்ம பிஸ்னஸாக பண்ணலாம் அப்படின்ட்டு அது ஒரு ஐடியா வந்துச்சு. ஆல் தீஸ் இயர்ஸ் இவ்வளோ தரத்தில் நீங்கள் மனிதர்கள்ட்டேருந்து கற்றுக்கிட்டதுன்னா என்ன சொல்வீங்க புகாரி? நீங்கள் பார்த்த மனிதர்கள்ட்டேருந்து கற்றுக்கிட்டதுன்னா என்னதான் நம்ம நினைச்சாலும் திரும்ப திரும்ப நம்ம வாழ்க்கையை அழகாக்குறது ஏதோ ஒரு வகையில் இன்னொரு மனுஷன் தான் இருப்பான். I won't lose hope on people. அவ்வளோதான். ஒன் இண்டியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம ஒரு சூப்பரான கெஸ்ட் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச கெஸ்ட்டு. இவரை நீங்கள் எப்படி வகைமைப்படுத்துவீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு உண்மையிலே பதில் தெரியல. ஏன்னா ஒரு யூடியூபர்னு இவர் சொல்லலாம்னா யூடியூபர் சொல்லலாம், ஒரு சினிமா பர்சன் சொல்கிறதுனா சினிமா பர்சன் சொல்லலாம், ஒரு ட்ராவலர்னு சொல்கிறதுனா ட்ராவலர்னு சொல்லலாம், ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கர்னா சொல்லலாம், ஒரு ஆண்டர்பிரனர்னு சொல்கிறேன்னா ஆண்டர்பிரனர்னு சொல்லலாம். இதில் வந்து பல்வேறு பரிமாணங்கள் அவர் கொடுத்துருந்தாலும் இது எல்லாத்துக்கு பின்னாடியும் அவர்கிட்ட இருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களை பற்றி பதிவு பண்ணுறது, மனிதர்களுடைய சொல்லப்படாத கதைகளை வந்து மக்கள்கிட்ட எளிய மொழியில் சொல்கிறது. என்னோடய ஃபேவரட் யூடியூபர், என்னோடய ஃபேவரட் ஆண்டர்பிரனர், என்னோடய ஃபேவரட் கண்டென்ட் கிரியேட்டர் புகாரி ராஜா. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க புகாரி? நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷம். இந்த ட்ராவல்லாம் எங்கேருந்து புகாரி ஆரம்பிச்சது? நான் கேட்குறது வந்து நீங்கள் செய்கிற பயணங்கள் சொல்லலை, இந்த பயணம் போகணும்னு நம்ம போய் வெளியில் சுற்றி பார்க்கணுன்றது, இந்த பிரயத்தனப்பட்டு போகிறது, என்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன புகாரி? ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்னா, நான் பேசிக்கலாக மதுரை தான். எனக்கு மதுரையை தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே. ஸோ போகணும் அப்படின்னா காலேஜ் முடிக்கிறதுக்கு எனக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. போகணுன்னா நீங்கள் அதிகபட்சம் தியேட்டருக்கு போகலாம், இல்லைன்னா இங்கே அழகர் கோயில் இந்த மாதிரி தியேட்டர் தான். ஆமாம், அதை தாண்டி எதுவுமே கிடையாது எங்களுக்கு. ஸோ அப்போ நமக்குள்ளே எல்லோரும் இந்த இது ஆனுவல் லீவில் ஆஃப்லி லீவ்னு சொல்லுவாங்க, நாங்கள் அங்கே போயிட்டு வந்தோம், இந்த ஊருக்கு போயிட்டு வந்தோம். அப்போ நமக்கு ஒரு ஏக்கர் வந்துகிட்டே இருக்கும். எல்லோரும் மதுரை போயிட்டு வந்திருப்பாங்க. நமக்கு ஒரு ஏக்கர் வந்துகிட்டே இருக்கும், நமக்கு எங்கே போகிறது இது பண்ண போகுது. ஏன்னா எங்கள் வேலை கறிக்கடை தான் இருக்கும். நீங்கள் வெயில் படமாக கிட்டத்தட்ட எனக்கு வந்து பெரிய ஒரு இம்பாக்ட் கொடுத்த ஒரு படம் அது. அதே கறிக்கடையில் தான் இருப்பானுங்க, வேறு வேலையே கிடையாது. போனால் நீங்கள் சனி நேரில் எல்லாம் படத்துக்கு போனால் நம்ம சனி நேரம் கறிக்கல தான் இருக்க முடியும். அப்போ நமக்குள்ள ஒரு ஆசை இருந்துட்டு இருக்கும், நம்ம போகணும் அதுக்காக சுற்றணும் அப்படின்ட்டு. அது வந்து இந்த டூர் இந்த மாதிரி மைண்டாக தான் மைண்டுக்குள்ள இருந்தது. அது எப்போ வந்து நமக்கான பயணமாக இருக்கணும்னு ஆரம்பிச்சேன்னா, நான் காலேஜ் முடிக்கும்போது விகடனில் வந்து ஸ்டூடெண்ட் ட்ரிப் செலக்ட் ஆனேன். ஸோ அந்த இயர் இது 2007-8. ஸோ அந்த டைமில் தான் வந்து நம்ம ஏன் பயணப்படுறோம், அந்த பயணம் யாருக்கானதாக இருக்கணும், அது நமக்கு என்னவாக இருக்கணும் அப்படின்ற ஒரு புரிதல் கொடுத்தது. அப்போ தான் வந்து அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் சினிமா ஆர்டிக்கல் எழுதணும், சினிமா ஷூட்டிங் தான் முதல்ல நிறைய ஷூட்டிங் நடக்கும். நம்ம அந்த வேடிக்கை பார்க்கலாம், நமக்கு ஓகே அந்த கார்டை வச்சுட்டு இப்போ ஈஸியாக ஒரு அக்சஸ் கிடச்சிருந்த ஒரு இதில் அப்படி சுற்றிட்டு இருந்தேன். ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்டருக்கான இதில்.
ஆனால் எப்போ வந்து எனக்கு அது வேற ஒரு பாயிண்ட் கொடுத்துச்சுன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு பொண்ணு சுனிதான்னு ஒரு பொண்ணு வந்து திருநாயெல்லாம் எடுத்து வச்சு வளர்க்கும். அபாண்டன் எடுத்து மெயின்டைன் பண்ணும். அப்போ தான் எதுக்கு பண்ணுறாங்க, அது ஒரு ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து உள்ள ஒரு காடு மாதிரி இருக்கும் ஒரு ஊர். அப்படியே போகிறோம், நானும் இன்னொரு பொண்ணு இப்படி சேர்ந்து போகிறோம். என்ன ஊர்? ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து உள்ள ஏரியா கரெக்டாக 20 வருஷம் ஆயிடுச்சு. அது வந்து எப்படின்னா கையில் வந்து காசு பணம்லாம் கிடையாது அதுக்கிட்ட. ஆனால் அது வெறும் தெருநாய் குட்டி எடுத்து வளர்க்கும், சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு பழக்கும். இது ஏன் அப்படி பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்கன்னு ஸோ அதை ஒரு ஆர்டிக்கல் எழுதினேன். அந்த ஆர்டிக்கல் வந்து நிறைய ஃபோன் கால்ஸ் எனக்கு வச்சுச்சு. இப்போலாம் நம்ம வந்து ஈஸியாலாம் நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் அக்சஸ் பண்ணி கான்டாக்ட் எடுத்துருவோங்க. ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி பிரபலம். ஆமாம், ஆர்குட் காலம் தான் அது. ஆமாம், இது ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி அங்கேருந்து நம்பர் வாங்கி நிறைய பேர் பேசினாங்க. அப்போ தான் நம்ம இதுக்கு முன்னாடி சினிமா ஷூட்டிங் பற்றி சினிமா நியூஸ் எழுதுறதுக்காக வேலை இது பண்ணும்போது ஒரு இது இருந்தது இல்லையா, அதுதான் எனக்கு பெருசாக தெரிஞ்சுது. அது உடஞ்சி இது அப்படி கிடையாது, இங்கே ஜேர்னலிசம்ன்றது யாருக்காக போய் சேரணும், யாரை பற்றி பேசணுன்ற ஒரு புரிதல் கொடுத்தது அந்த சம்பவம் தான். அதுக்கப்புறம் தான் வந்து மனுஷங்களை வாட்ச் பண்ணுறது எனக்கு பெருசாக தெரியல. ஏன்னா கரிக்கல்ல உட்காந்துருப்போம் காலிலேருந்து, நம்ம கிராஸ் பண்ணி ஒரு இருப்பாங்க, பலதரப்பட்ட மனிதர்கள் வருவாங்க. அது நமக்கே வந்து புதுசாக என்ன பண்ண, எப்படி இந்த வேலை பார்க்குறாரு ஒரு, என்ன எப்படி செய்கிறாருன்னு ஒரு இது இருக்கும்ல, அந்த தெரிதல் அந்த புரிதல் எல்லாருமே ஆட்களை ரீட் பண்ணிடலாம். ஆமாம் ஆமாம் ஆமாம், இவங்க எவ்வளோ கறி வாங்குவாங்க, அவங்கள கறி வாங்குவாங்கன்னு ஒரு மைண்டுக்குள்ளே இருக்கும்ல. ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி தான் அது. ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு புரிதல் தான் வந்து மனிதர்களை அடையாளம் காண வச்சிச்சு. அப்போ தான் நம்ம இந்த ட்ராவலை சூஸ் பண்ணணும். சினிமா எப்படி புகாரி, இது எனக்கு புரியுது. ஒரு ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்டராக இருக்கீங்க, இதில் இருந்திருந்தீங்க, அங்கேருந்து இந்த ஒரு ரிப்போர்ட்டருக்கே உண்டான நுவான்சஸோட போய் படம் பிடிக்கிறதாகட்டும், ஸ்டோரி கலெக்ட் பண்ணுறதை வந்து ரிப்போர்ட்டரை புரிஞ்சிக்க முடியுது. பட் சினிமாக்கான ஜம்பிங் இங்கேருந்து எப்படி போச்சு? இல்லை சினிமா தான் மெயினாக இருந்துச்சு. சினிமாக்கான ஷார்ட் கட்டு தான் இதுன்னு சொன்னாங்க. என் ப்ரொஃபஸர் தான் வந்து என் ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்டாக சேர சொன்னார். சரி, சினிமாக்கு போயிடலாம். இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் வந்து என்ன சொன்னார், நீ ஏதோ பண்ணிகிட்டே இருக்கேன் காலேஜுக்குள்ளே, நீ இதை அப்ளை பண்ண அப்படின்னாரு. ஏன் அப்ளை பண்ணும்போது நீ சினிமாவுக்கு போனோன்னா இது ஷார்ட் கட் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸ்லாம் எடுக்கிறாரு. கருப்பழனி பண்ண அப்படின்னு ரெஃபரன்ஸ்லாம் எடுக்கிறாரு. இவங்களாம் வந்து இந்த விகடனுக்குள்ளே போயிட்டாங்கன்னா அது ஈஸியாக சினிமா கேட் ஓப்பன் ஆகும் அப்படின்ட்டு அந்த ஒரு காரணத்துக்கு வந்தது. நான் ஜேர்னலிசம் கற்றுக்கணும், ஜேர்னலிசம் செய்யணும் அப்படிலாம் எதுவுமே. சினிமா எப்படி, சினிமானா நமக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. சனி ஞாயிறு ஆச்சுன்னா வெள்ளிக்கிழமை சாயந்தரம் படத்துக்கு போயிடுவேன். மதுரைக்குள்ளே வேறு ஆப்ஷனே கிடையாது. இல்லை அப்படி தான் சினிமா இன்ட்ரெஸ்ட் ஆகுது. அதுக்குள்ளே தான் அப்படி தான் சினிமா வருது. ரெண்டாவது அந்த காலகட்டத்தில் 2007 வரிசையாக சில படங்கள் வந்து நம்மளை தொடர்ச்சியாக வந்து ஆமாம், பூ, கட்டளை தமிழ், இந்த மாதிரி படங்கள்லாம் ரொம்ப யதார்த்தத்துக்கு நெருக்கமான படங்களாக இருந்துச்சு. அப்போ ஓகே, இந்த கதை சொல்கிறதுக்கு வந்து நீங்கள் பெருசாலாம் யோசிச்சுலாம் பண்ண தேவையில்லை. நம்ம சுற்றி இருக்கிறவங்களே வந்து நீங்கள் கதைகளை சம்பவங்களை பண்ணுறது தான் வந்து ஒரு கிரியேட்டிவ். அப்படி தான் சினிமா ஆசைகள் வந்துச்சு. ஸோ அப்படி தான் அதுக்கான பேஸாக தான் நான் வீடை சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏடியா எப்போ போனீங்க அங்கே இருந்தப்போ? ஏடியா பண்ணதும் அது என்ன அவ்வளோ நம்ம சினிமா கிடையாது போல். ஏன்னா இங்கே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்க்குறோம், நிறைய நம்பர்கள் பார்க்குறோம், ஃபினான்ஷியலாக. மெட்ராஸ் வந்துட்டீங்க அதுக்குள்ளே? ஆமாம், வந்துட்டு வேலை சான்ஸ் தேடிலாம் போகலாம் கிடையாது. அந்த ஜேர்னலிசம் பீரியடே போயிட்டே இருக்குது. ஆனால் திரும்ப ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் இருந்துகிட்டே இருக்குது. நம்ம தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருக்கிறோம், வேலைக்கு போகணும், அவங்களுக்கு வீட்டில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், ஏன்னா இன்ஜினியரிங் படிக்க வச்சு இப்படி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் வேலைக்கு போகலாம் அப்படின்னு வேலைக்கு போயிட்டேன். அவ்வளோ இனிமேல் நமக்கு சினிமாவும் கிடையாது, மீடியாவே கிடையாது நமக்கு அப்படின்னு மைண்ட் செட்டில் வேலை பார்க்கும்போது திரும்பவும் நான் வீட்டில் ஃப்ரீலான்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி பண்ணுன்னு சொன்னாங்க. அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் தான் வந்து நான் சின்ன ராமசாமி சாருக்கு ஒரு இன்டர்வியூ பண்ணேன். அவர் இன்டர்வியூ எடுத்து இன்டர்வியூ எடுத்தேன்னா அவருக்கு பிடிச்ச ஒரு 10 பாடல், அவருக்கு பிடிச்ச அவர் லைஃப்பில் கிராஸ் பண்ண 10 பாடல்கள் எழுதி கொடுத்தேன். அது பப்ளிஷ் ஆச்சு. அவருக்கு அந்த ரைட்டப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக பேசுவார், நானும் பேசுவேன். அப்போது ஒரு நாள் நான் என்ன பண்ணிட்டேன், ஓப்பனாக கேட்டேன், சார் நான் வேலையை விட்டு வரலான்னு இருக்கேன் சார், எனக்கு சினிமா ஆசை இருக்குது சார் அப்படின்னேன். நான் ஃபஸ்ட்டு வேலையை விட்றேன் சார் சொன்னேன். ஏன் வேலையை விட்ற, வேறு வேலையை தேட போகிறேன், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அரேஞ்ச் பண்ணுவேன், நான் துபாயில் இருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் துபாயில் இருக்காங்க, அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. இல்லை சார் நான் சினிமாவுக்கு சேரலான் இருக்கேன். அவர் ஷாக் ஆகிட்டாரு. நல்லா சம்பாரிச்சு இந்த பாழுங்கணத்துல குதிக்கிறேங்கிற அப்படிலாம் சம்பாரிச்சிட்டு இருக்க, குடும்பம் ஆயிடுச்சு, எதுக்கு வந்து வேலை பண்ணுறேன். இல்லை சார் எனக்கு ஆசை இருக்குது அப்படின்னா. சரி நான் சொல்கிறேன், நான் கதை எழுதிட்டு இருக்கேன். மாமனிதன் கதை எழுதிட்டு இருந்தார். அப்போ ஓகே நான் கூப்பிட்றேன் சொல்கிறேன்னாரு. திடீர்னு ஒரு நாள் திரும்ப பேசும்போது சார் அப்படின்னா ரெடி ஆகிடுச்சுடா, ஷூட் போகலான் இருக்கோம், வராந்தா வந்து ஜாயின் பண்ணிட்டா அப்படின்ட்டு. நல்லா யோசிச்சுக்க, பொண்ணுக்கு 2 வாட்டி ஃப்யூச்சரில் வந்து இது பண்ணிடாது அப்படின்ட்டார். ஜாப் ரிசைன் பண்ணிட்டு இந்தியாவுக்கு வந்த மறுநாள் நேராக போய் அவரை தான் பார்க்குறேன் ஆஃபீஸில். பார்த்தோன்னே என்கிட்ட மாமனிதன் பவுண்டரி ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு. இது அதுக்கு முன்னாடி எனக்கு சில கேள்விகள் கேட்டார். உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு 10 படங்கள் சொல்கிறா. நான் 10 பாட்டு கேட்ட மாதிரி அவருக்கு என்ன கேட்டார். 10 படம் எழுதினாலும் அவர் படம் பேர் ஒன்றுமே இல்லை. ஏன்னா என் படம் எதுவுமே இல்லை அவனு. இல்லை சார் நான் பார்த்ததில்லை செஞ்சேன். அப்போ நான் அந்த தென்மேற்கு பருவக்கட்டு பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு அங்கே ஃபாரின்லனால தேட்டரில் போய் பார்க்க வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் சரி ஓகேடா அப்படின்ட்டு. வேறு என்ன தெரியும்னா கொஞ்சம் படிப்பேன், தமிழ் டைப் பண்ணுவேன்.
ஸ்கிரிப்டை கொடுத்துட்டாரு படிக்க சொல்லி. இது அதுக்கப்புறம் சினிமா சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் எந்த ஒரு அசிஸ்டன்ட்டுக்குமே அது நீங்கள் புதுசாக சேர்ற எந்த ஒரு அசிஸ்டன்ட்டுக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு. யாருமே வந்து உங்களுக்கு பவுண்டை கொடுத்து படிக்கன்னு சொல்லி ஒரு கடைசியாவோ அல்ல புதுசாக வர போகிற ஒரு ஏடிக்கிட்ட கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது நல்லா தெரியும். அவருக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்தாரு. படித்து பார்த்தேன் சொன்னேன். அப்படியே அவர் கூட ஒரு 2.5 வருஷம் ட்ராவல் போச்சு. மாமனிதன் ஷூட் போகிறதுக்கு முன்னாடியே வந்து அது நிறைய கால் ஷீட் ப்ராப்ளம் வந்ததுனால ஸோ டக்குன்னு கண்ணே கலைமானே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவருக்கு என் மேலே ஒரு பயம் இருந்துச்சு. ஒரு சஃபோகேஷனான லைஃப்பில் வாழ்ந்து வந்திருப்பான், துபாயிலேருந்து வந்திருக்கான், சினிமாவில் வேலை பார்ப்பானா இல்லையா, ஸ்பாட்டில் எப்படி இருப்பான், அந்த ஒரு தயக்கம் பயம்லாம் இருந்துச்சு. ஆமாம் அவருக்கு அந்த பயம் இருந்துச்சு. ஆனால் ஷூட் முடிச்சு போகிறப்ப அவர் மற்ற அசிஸ்டன்ஸில் சொல்லியிருக்காரு, நான் இவனை என்னமோ நினச்சேன் ஆனால் அவன் அப்படி கிடையாது அப்படின்ட்டு. அப்புறம் திரும்ப மாமனிதன் ஸ்டார்ட் பண்ணுற பொறுத்து எனக்கு பயங்கர ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்டு. ஸ்டார்ட்டை சொல்லாமே திரும்ப நான் வேலைக்கே போயிட்டேன். சரி வேணாம் அந்த ஆசைகள் எல்லாம் மூடி வச்சுட்டு போயிடலான்ட்டு வேலைக்கு குழப்ப பார்க்க போயிடுவேன். ஸோ அப்படி தான் அந்த அதுவும் ஷார்ட் பேடாக இருந்துச்சு. ஆனால் திரும்ப அதை விடலை, போனோம் வந்தோம் திரும்பவும் விடல வந்துடுவோம் அப்படின்ற போது தான் இந்த தடவை வந்து பிளான்டாக போயிடணும் ஊருக்கு அப்படின்ட்டு ஒரு 6 மாதம் சேவிங்ஸ் வச்சுட்டு வந்துட்டேன். என்னாலும் பரவாயில்ல, இந்த தடவை மீடியாக்குள்ளே நம்ம புதுசாலாம் போய் சான்ஸ் திரும்ப கேட்க முடியாது, கிடைச்ச சான்ஸ்லாம் விட்டுட்டோம், நம்ம திரும்பலாம் போய் யார்கிட்ட தேடிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு புகாரி ஜங்ஷன் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ அந்த பிள்ளையார் சுழி அப்போ போடப்பட்டது. ஓகே. ஸோ அப்போ எனக்கு என்னென்னா என்ன பண்ணணும், அதில் ஏன் இது பண்ணும்போது எனக்கு தொடர்ச்சியாக மனிதரோட கதைகள் நான் பதிவு பண்ணியிருக்கேன், எழுத்து வடிவத்தில் பதிவு பண்ணியிருக்கேன். வரி வடிவத்தில் இருக்கு. ஆமாம், நான் ராம் சாரோட பிளாகில் எழுதுவேன். 2008 வந்து ஒரு காட்சின்னு ஒரு பிளாக் வச்சிருந்தாரு. ஸோ மாரி செல்வராஜ்லாம் அவர் வந்து ஃபுல்லாக அந்த டைமில் பிளாக் பார்த்துட்டு இருந்தார். அப்போ வந்து நான் அதில் தொடர்ச்சியாக எழுத ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி இது இருக்கும்போது நம்ம திரும்பலாம் போய் புதுசாக போய் ஆல்ரெடி சினிமாவில் இருந்து வந்துட்டோம், திரும்ப சான்ஸ் கேட்க முடியாது. நமக்கு ஆசை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறோம், பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது இல்லை. நம்ம அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தான் புகாரி ஜங்ஷன் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ மனிதரோட கதைகளை நான் தொடர்ச்சியாக வந்து எழுதியிருக்கோம், விகடனில் எழுதியிருக்கோம். எல்லாமே எளிய மனிதர் கதை. எளிய மனிதர்கள்னால் நான் சந்தித்த மனிதர்கள் தான், நான் அந்த இடத்துல வந்த ஆட்கள் தான். ஸோ நம்ம அவங்கள நோக்கின ஒரு ட்ராவலாக பண்ணுவோன்றது தான் ஆரம்பித்தோம். அப்படி தான் புகாரி ஜங்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போது மனிதர்களை உற்று நோக்கிறது உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் இல்லை, ஈஸி. ஆனால் ஒரு இலக்கியம் பற்றி பேசக்கூடிய ஒருவர், ஒரு சினிமாவை பார்க்கக்கூடிய ஒருவர், சாதாரண ஒரு வெகுஜனம் பார்க்குற வேலையிலேருந்து சினிமாக்குள்ளே பிரவேசிச்சிருக்காரு. அப்புறம் சினிமாவிலேருந்து யூடியூப் சேனல் வந்திருக்காரு. இப்போது இது எல்லாம் சேர்ந்த ஒருத்தர் வந்து ஒரு மனிதர்களை பார்க்கும்பொழுது அது எங்கே அந்த பார்வை வேறுபடும்னு நினைக்கிறீங்க புகாரி? இப்போ நானும் பார்க்குறேன், நீங்களும் பார்க்குறீங்கன்னும் பொழுது வாட் யூ சீ இன் பீப்புள், இப்போ இதில் இவங்கள்ட்டேருந்து எடுத்துக்க உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? அந்த மாதிரி கேட்குறேன். ரொம்ப இந்த கொஸ்டின் வந்து எனக்கு புதுசாக இருக்குது. நீங்கள் ஒரு 10 இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் என்ன பேசிப்பாங்க, நம்ம பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணலாம், எனக்கு ப்ராஃபிட் என்ன ஷேர் என்ன அப்படின்னு பேசுவாங்க. பட் நான் சந்திக்கிற ஆட்கள் எப்படி கேட்டீங்கன்னா, இப்போ சேனலுக்கு இல்லை, பொதுவாகவே நம்ம சின்ன வயசுலேருந்தே போகலாம். காலைல 5 மணிக்கு எழுந்திரிப்போம், சைக்கிளில் விட்டு கிளம்புனாங்கன்னா டவுனுக்குள்ளே போய் ஆட்டு தோட்டில் ஆட்டை உரிச்சிட்டு தூக்கிட்டு வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் எவ்வளோ பேர் கிராஸ் பண்ணி வரணும். அங்கே இறங்குவோம், ஒரு கிலோ டீ சாப்பிடுவோம், 2 அப்பத்தை சாப்பிடுவோம், அப்படியே வருவோம். இங்கே வேலைக்கு கிளம்ப கூட வச்சு கிளம்புற ஆட்கள் இவங்களோட இயல்பு வாழ்க்கையே எப்படி இருக்கும்னா கொண்டாட்டமாக இருக்கும், ஜாலியாக இருக்கும், கொண்டாட்டமாக இருக்கும். மதுரையை பற்றி பார்த்தா சொல்லவே தேவையில்ல. அது நீங்கள் மதுரைக்கான ஒரு முகம் இருக்குல்லங்க, சினிமாவில் ஒரு முகம் இருக்குல்ல, ஒரு வயலண்ட்டாக கத்தியா அப்படி எதுவுமே கிடையாது இல்லை, ஜாலியாக. ஆமாம், நம்ம நின்று ஆச்சோம்னா நின்று நிஜமாவே கை பிடிச்சி சாப்பிட்டு கூட்டி போகிற ஆட்கள்லாம் இருக்காங்க மாதிரி இல்லை. ஒரு படத்தில் நானே கூட்டு போவேன். ஸோ அப்படி இருக்க ஆட்களை நீங்கள் இங்கே நம்ம பார்க்குற விஷுவலைசேஷன்லாம் வேறு மாதிரி இருக்குல்ல, மதுரை அப்படின்னாலே அந்த நான் சென்னை வந்த புதுசுல இல்ல தேனி வயலன்ஸ், ராம்நாடு வயலன்ஸ் எல்லாத்தையும் வந்து மதுரையில ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமா, பரமக்குடினாலே மதுரை தான் அவங்க. ஸோ அப்போ நான் அந்த சென்னைக்கு வந்த புதுசில் நீங்கள் மதுரைக்காரங்களை பார்க்குற பார்வை இருக்குல்ல, நம்ம பேசினாலே அவங்களுக்கு வித்தியாசம், என்னடா ஸ்லாங் வித்தியாசமாக இருக்குது பேசிக்காமையே இதெல்லாம் இருக்குல்ல, அப்படிலாம் அவங்க ஆளுக்கு அப்படி யாருமே கிடையாது. அவங்களுக்குள்ள ஒரு ஹீரோ இருக்குது, ஒரு இன்னசென்ஸ் இருக்குது, ஒரு சந்தோஷம் இருக்குது, ஒரு கொண்டாட்டம் இருக்குது. ஆனால் அவங்க வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னா இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ, ரொம்ப பாவமாக இருக்காங்களோ, விளிம்பு நிலையில் இருக்காங்க. இந்த ஆமாம், அப்போ ஒரு அண்ணா சொல்லுவார் ரொம்ப கஷ்டப்பட்டே இருக்காங்கன்னு பார்க்குறதே ஒரு ஆமாம் அப்படிலாம் இல்லை, ஒரு வியாதி. ஆமாம், அப்படி இல்லைடா, அவங்கள்ட்ட எதுவுமே இல்லைனா ஒரு சந்தோஷமான நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து அளவில் தன்னிறைவா. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதில் நமக்கு அந்த பாசிட்டிவிட்டி தான் எடுத்துக்கணும். நீங்கள் வந்து எல்லா மனிதர்களும் நீங்கள் வந்து ஒரே மாதிரி நம்ம க்ளோரிஃபை பண்ண முடியாது, எல்லாரையும் நீங்கள் புனிதப்படுத்த முடியாது. அவங்களுக்குள்ள இருக்க சில விஷயங்கள் இருக்குல்ல, இவங்கள்ட்ட இருந்து நீ என்ன கற்றுக்கலாம், எதுவுமே பெருசாக சொல்ல. நீங்கள் ரோல் மாடல் யாரை சொல்லுவீங்க, அங்கே சொல்லுவீங்க இங்கே சொல்லுவீங்க, அதெல்லாம் இல்லை. இவங்க தான் ரோல் மாடல் நமக்கு. நீ உன் சக சைட்லேருந்து சுற்றி பார்த்தனால இருப்பானுங்க, ஆட்கள் இருப்பானுங்க, அந்த மாதிரி ஆட்கள் உனக்கு நான் எசன்ஸ் எடுத்து காமிட்டுறேன் அப்படின்னு தான் அந்த மனிதர்கள் அப்படி தான் பார்க்குறேன். இப்போது இதிலேருந்தே நான் அடுத்த கேள்வி வைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி சொல்கிறீங்க இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் பார்த்ததில் வந்து
இவங்க பேசுனது வந்து எனக்கு இன்னும் நினைவிலே இருக்குது. நினைவில் இருக்குன்னா எல்லாமே இருக்கும், பட் இவங்க சொன்னதை வந்து என்னால் மறக்க முடியல, இல்லை அதுலேருந்து கடந்து வர முடியல, இப்படிப்பட்ட மனிதர்களா அப்படின்ற மாதிரியான ஆட்கள்னு சொன்னால் நீங்கள் யாரை சொல்வீங்க? ஏன்னா நான் பார்த்துருக்கேன், பிணமரிக்கிறவரில் ஆரம்பித்து தேயிலை தோட்ட தொழிலாளர் வந்து ஜெயிலர்லேருந்து, திருடர்லேருந்து, கறி வெட்டுறவங்கலேருந்து, குடிசை தொழில் செய்கிறவங்கலேருந்துன்னு பல்வேறு தரப்பில் இருக்கக்கூடிய ஆட்களோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த விஷயங்கள் எனக்கு வந்து முகத்தில் இறையிற மாதிரி இருந்தது, இல்லை இவங்க சொன்னதை என்னால் கடந்து வர முடியல அப்படின்றதுனா நீங்கள் யாரை சைட் பண்ணீங்க புகாரி? ஆக்சுவலாக எல்லா மனிதர்களும் பேசிக்காக ஒன்று தான் இருக்குது, வாழ்ந்துடணும், வாழ்ந்து காட்டிடணும், நம்ம வாழ்ந்துடணும், வாழ்ந்து காட்டிடணும் கூட வந்து சேலஞ்சாக தான் இருக்கும் தெரியல. லைஃப்பை வாழ்ந்துடணும், என்னை இருப்பை கிடக்கணும், என் இருப்பை தக்க வச்சுக்கணும். நீங்கள் எல்லா வீடியோக்களையும் புகாரி ஜங்ஷனில் எல்லா வீடியோக்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலுமே அதோட அடிநாதம் அப்படி தான் இருக்கும். இங்கே நீ எவ்வளவு சிக்கல்கள் எனக்கு கொடுத்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் கொடுத்தாலும் நான் வாழ்ந்துருவேன். ஆமாம் ஆமாம் ஆமாம், இதுதான் அவங்களோட பேசிக்காக இருக்கும். ஆனால் அது வேறு வேறு வடிவங்களில் இருக்கும் அவங்களுக்கு. இப்போ அட்டப்பாடியில் வந்து மதுன்ற ஒருத்தவங்களை பார்த்தேன். மது உங்களுக்கு தெரியும்ல, 2015 அந்த டைமில் வந்து அரிசிக்காக அடித்து கொண்டாங்க. அவங்க ட்ரைபிளில் வருவாங்க, அந்த பார்வையை மறக்க முடியாது. ஆமாம் ஆமாம் ஆமாம், அப்படி ஒரு ஏக்கத்தோடயே இருக்கும். நான் ஒரு 3 அப்போலாம் துபாயில் இருந்தேன் நான். எனக்கு அந்த நியூஸ் கேட்டு பெருசாலாம் பெரிய தாக்கம் இருந்துச்சு. அது ரோஹித் வெமுலாவோட மரணங்கள் இருந்துச்சு, அனிதாவோட மரணங்கள், இப்போ எல்லாமே வந்து நம்மளை தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்ட விஷயங்கள்லாம். அப்போ எனக்கு நேரடியாக சந்திக்க வாய்ப்பு கிடைச்சுன்னா அவங்க குடும்பத்தை சந்திக்க போயிடுவாங்க, மதுவோட குடும்பத்தை சந்திக்க வாய்ப்பு இருந்துச்சு. அவங்க சொல்லி ஆமாம் அசிக்காக எடுத்து அடிச்சு கொள்றாங்க. ஆனால் போஸ்ட்மார்ட்டமில் வந்து அரிசி பருக கூட கிடையாது, ஒன்று கூட கிடையாது வயிற்றுல, பார்வையிலே தெரிஞ்சு. ஆமாம் ஆமாம், இன்ன வரைக்குமே நான் சந்திச்சு வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. அந்த ஃபேமிலி என் கூட பெரிய கனெக்டில் இருக்காங்க. இன்னும் இருக்காங்க. ஆமாம் ஆமாம், அவங்க ஃபேமிலியில் ஒரு மெம்பராக என்னை பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, இது பண்ண எப்பயாச்சும் நல்ல விஷயம்னா விஷ் பண்ணுவாங்க. அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, என் பையனை வந்து அவன் வந்து காட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருப்பான், ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருப்பான், கரடி சிங்கம் புலிலாம் இருக்கும். நான் சொல்லுவேன், அவன் இதெல்லாம் இவ்வளோ விலங்குகள் இருக்குடா, ஏதாச்சும் பண்ணிட போகிறா, கவனமாடுறா அப்படின்னு. அப்போ அவன் சொல்லுவான் என்கிட்ட, அம்மா நம்ம அதெல்லாம் ஒன்று டிஸ்டர்ப் பண்ண முடியாது, நான் இருப்பேன், அது பக்கத்தில் தண்ணி குடிச்சிட்டு போவேன், எனக்கு ஒன்றும் பண்ணாது அப்படின்ட்டு. ஆனால் மனுஷங்க அடிச்சு கொண்டப்போ தான் நான் சொன்னேன், நான் இவ்வளோ விலங்குகள்கிட்ட காப்பாற்றிக்கிட்டா உடனேன்னு சொன்னேன். நான் மனுஷங்கிட்ட வந்து சேஃபாக இருறேன், அவனை சொல்லாமல் விட்டேன், அவன்கிட்ட அட்வைஸ் பண்ணாமல் விட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று பாடியிருப்பாங்க. அது வந்து எனக்கு கிட்டத்தட்ட அட்டப்பாடியிலேருந்து மதுரை வரைக்குமே அந்த பாட்டை நான் திரும்ப 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 கேட்டே வருவேன். அது அவ்வளோ ஹாண்டிங்காக இருந்துச்சு. ஸோ இப்படியான மனிதர்கள் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் முத்துவேல்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல ஒரு வீடியோ எடுத்த வீடியோ, ஒரு ஆமாம் புகாரி ஜங்ஷனில் செருப்பு தைக்கிறவர். ஓகே, லாக்டவுன் காலத்தில் பெரியா பஸ் சர்ச்சு கிட்ட உட்காந்து செருப்பு தைச்சிட்டு இருந்தார். ஆமாம் ஆமாம், பிரிட்டிஷ் பேக்கரி அந்த டேர்னில் ஆமாம் சைடில் உட்காந்து தைச்சிட்டு இருந்தார். அப்போ சும்மா அவரோட நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு இன்னொரு பழக்கம் இருக்குது. என்னென்னா, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு, மைண்டு ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது அப்படின்னா எங்கேயாச்சும் போய் அமைதியாக உட்காந்துருவேன். அப்படி இல்லைன்னா அந்த ராஜாஜி பார்க்கிட்ட ஒரு ஃப்ரூட் ஸ்டால் கடை இருக்கும். 30 ரூபா கொடுத்தா ஒரு பிளேட் நிறையா ஆமாம் கொடுத்துருவாங்க. நம்ம வாட்டு உட்காந்துட்டு ஒன்றுனா சாப்பிட்டு இருக்கலாம், வேடிக்கை பார்த்துட்டே உட்காந்துருக்கலாம். இல்லைன்னா ஜிஹெச் வாசலில் போய் உட்காந்துருவேன். இப்போ உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன். பெருசாக எனக்கு இதே கிடையாது. ஸோ அப்படி கிடையாது. ஆமாம் ஆமாம், அப்படி தான் நான் அவரே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தேன். வேடிக்கை பார்த்துட்டு அவர் போய் பேச 2 மணிக்கு மூடிடுவீங்க கடையும். ஆமாம் அல்ல, லாக்டவுன் காலில் வந்து பெருசாக கிடையாது. நம்ம அப்போனா நான் அக்சஸ் பண்ணிட்டு போயிட்டேன். நான் அப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், இது வாட்ச் பண்ணிட்டு ஒரு மணி ஒரு மணி வாட்ச் பண்ணுறேன். அவர் வா தச்சிட்டு இருக்காரு, இது பண்ணிருக்காரு. அப்புறம் போய் பேச்சு கொடுத்தேன். ஏன்னா எவனுமே இல்லை, உட்காந்து கடை யாருமே இல்லை, யாருக்கு நான் டீ ஆற்றிக்கிட்டு அப்படிங்கும்போது, என்னப்பா அப்படி சொல்லிக்கிருக்க அப்படின்ட்டு அவர் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சொன்னார். நீ என்ன செருப்பு போட்டிருக்க, அவன் செருப்பு எவ்வளோண்ணா 300 400 வரும், அவன் செருப்பு வந்து போச்சுன்னா என்ன பண்ணுவேன், வேறு புது செருப்பு வாங்கி போடுவேன். ஆனால் காலைல 5 மணிக்கு மார்க்கெட்டு போவான், நரகள் தான் கிடக்கும் உள்ள, 50 ரூபா செருப்பு போட்டிருப்பான். செருப்பு வந்து போச்சுன்னா முத்துவேலே பெரிய ஆப்ஷன் உட்காந்து தச்சிட்டு இருப்பான். முத்துவேல்ட்ட 5 ரூபா தான் தச்சிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பான். அவன் வருவான்னு நான் உட்காந்துருக்கேன், அவன் வருவான், அவனுக்காக உட்காந்துருக்கேன். என்ன நடக்குதுன்னே தெரியாம, ஆனால் ஏதோ நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையில ஒருத்தன் இயங்கிட்டு இருக்கான்ல, அதுதான் வந்து பெரிய ஐ ஓப்பனர். நான் 2 லட்ச ரூபா வேலையை விட்டு வந்துட்டேன், வந்து இங்கே பார்க்குறேன், எனக்கு வந்து காசு லாக்டவுன் காலத்தில் காசு கம்மியாகிட்டே இருக்கு. நம்ம இருக்கிற காசு வச்சு ஒன்று பிஸ்னஸோ எதுவும் பண்ணி திரும்ப நம்ம வந்து செட்டில் ஆகிடும்னு நினைக்கிறோம். ஆனால் காசு கரைஞ்சிட்டே இருக்கு, என்ன ஆக போகிறோன்னு தெரியாது. அப்போது ஒரு ஆள் வந்து இப்படி சொல்கிறாரு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஐ ஓப்பனிங்காக இருக்கும். நடக்கும், நீ வேலையை பார்த்துட்டே இரு, உனக்கான விஷயம் நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்றது தான் எனக்கு பெரிய பூஸ்டாக இருந்துச்சு. அப்படி தான் அந்த சேனலை நான் எனக்கான ஒரு பர்சனல் இதுக்காக மோல்ட் பண்ணுறதுக்காக தான் நான் அந்த ஜேர்னியை ஆரம்பித்தேன். இவர் ஒருத்தர் இப்படி. இன்னொரு விஷயம் என்னன்னா,
ஜெயிலர் பற்றின ஒரு சீரிஸ் பண்ணிட்டு ஆமா, நிறைய சிறைவாசிகளை பற்றி அவர் சொல்லுவார். அவர் எந்த ஊருக்காரர் அவர்? ஜெயிலர் வந்து மதுரை நம்பி அவர் நல்லா சிறையில் ஒளிரும் நட்சத்திரங்கள் புத்தகங்கள் 3 பாட்டு எழுதியிருக்காரு. அப்போ சிறைவாசிகளை பற்றி பேசும்போது சொல்லுவார், ஜெயிலில் கொலை பண்ணிட்டு ஒருத்தன் உள்ளே வரான், ஆயுள் தண்டனை கைதியாக வரான். அவன் வந்து உள்ளுக்குள்ள 3 தற்கொலைக்கு முயன்ற 3 கைதிகளை உயிரை கொடுத்து காப்பாத்திருக்கான் அவரு. ஆமா, கைதி வந்து 3 கொலை பண்ணிட்டு உள்ள போன கைதி. ஆமா ஆமா. அப்போ மனுஷங்க வந்து இங்க இயல்பாவே நல்லவங்களா தான் இருக்கானுங்க. அந்த சூழ்நிலைகள் தான் அவங்கள வந்து வேற வேற வடிவங்களை மாற்றி அமைக்குது அப்படின்றத அதை புரிஞ்சுக்க முடியுது. அப்ப இங்க எல்லா மனிதர்களும் நல்லவர்கள் கிடையாது, எல்லா மனிதர்களும் கெட்டவர்கள் கிடையாது. நம்ம யாருக்கெல்லாம் ஜட்ஜ் பண்ணி சில விஷயங்கள் மனிதர்களை பார்க்குறோம் உள்வாங்குறோமோ அவங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளுமே மனிதத்தன்மை இருக்குது. அதனால தான் நம்ம இயங்கிட்டு இருக்கோம். நம்ம இன்னமும் இல்லை அப்படின்னா நம்ம எப்போவோ வந்து ஒருத்தருக்கு மாறிச்சு அடித்து செத்து போகக்கூடிய ஒரு சூழல் தானே அது. அப்போ அந்த சூழல்களை யார் கையாள தெரியுறாங்களோ அவங்க வந்து நல்லவர்களாக இருந்துறாங்க. அதை அந்த உணர்ச்சி வசத்தை மாறும்பொழுது அவங்க இங்கே வந்து வேறு மாதிரி கட்டமைக்கப்படுறாங்கன்றது தான். ஸோ இப்படி எல்லா மனிதர்களுக்குள்ளுமே ஒரு கதை இருக்குது. அந்த எல்லா மனிதர்களுமே என்ன பர்சனலாக என்னை மோல்டு பண்ண வைக்கிறாங்க. எனக்கு ஒரு டெவில் சர்டிஃபிகேட்டாக ஒரு கொஸ்டின் இருக்குது புகாரி. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு ஒரு செருப்பு தைக்கிறவர் பார்த்தேன், பேட்டி எடுத்தேன், நான் சேனல் நான் பார்த்துருக்கேன். நம்ம சில சமயம் தோணும், இந்த சுப்பிரமணியபுரத்தில் மொக்கச்சாமியை நடிச்சிருந்தவர் இன்டர்வியூ எடுத்திருந்தீங்க. ஒரு சினிமா பிரபலங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஊர் வந்து மதுரை. அதான் நான் சொல்கிறது டேரக்டர் நடிகர்கள் மட்டும் சொல்ல, ஒரு சைடு ஆக்டராகவோ இல்லை ஒரு அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்டாகவோ கூட வந்திருப்பாங்க. நமக்கு வந்து அவங்களெல்லாம் வந்து தெரியும். இப்போ காதல் படத்தில் நடித்தவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சினிமாக்காரன்னு சொல்லவே முடியாது, நான் சினிமா பீப்புளாகவும் இருப்பாங்க. அந்த மாதிரி எடுத்து ஈஸியாக நீங்கள் வந்து பிரபலமாகிட முடியும், ஈஸியாக அவங்கள ப்ரொபகேட் பண்ணிட முடியும். இருந்தும் இது வியூஸ் வராது இல்லை நமக்கு அதுலேருந்து ரெவன்யூ வராதுன்னு தெரிஞ்சும் ஒரு பொருளாதார லேக்குனே நம்மளுக்கு இருந்தும் கூட ஏன் இவங்களை நோக்கி போகணும்னு தோணுச்சு? இப்போ இதனால் என்ன கெயின் பண்ணிடுவீங்கன்னு கேட்குறேன். இது ஒரு லேயர் இந்த கொஸ்டினில். இதை இன்னொன்று தட்டையாக கேட்கலான்னா, நீங்கள் மதுரையை சுற்றி காட்டுறேன், இல்லை நான் ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறேன், 4 ப்ராங்க் வீடியோ பண்ணுறேன், இல்லைனா நான் வந்து வெறும் ட்ராவலாக பண்ணி மதுரையை வேறு பரிமாணத்தில் காட்டுகிறேன், இப்படி போய் ஒரு சேனலை பிரபலப்படுத்துறதோ இல்லை ஒரு கண்டென்ட்டை பிரபலப்படுத்துறது ஈஸி தானே. இது ஈஸி இல்லாத ஒன்றை ஏன் சூஸ் பண்ணணும்னு கேட்குறேன். என்ன கிடச்சிரும்? ஏன்னா நீங்கள் சொன்னீங்க சினிமா பெருசாக ஒரு ஐடியா இருக்குது, அடுத்து ஒரு விகடன் ரிப்போர்ட்டராக இருந்திருக்கீங்க, ஒரு இலக்கியம் ஒரு டச்சு இருக்குது. இப்படி இருக்கும்பொழுது வருவாயே வராத அல்லது பெருசாக பிரபல்யம் ஏற்படுத்தி கொடுத்துடாத ஒன்றை ஏன் சூஸ் பண்ணணும்னு கேட்குறேன். இந்த மாதிரியான ஏன் இவங்க இன்னும் கண்டென்ட் ஒரு 2 லட்சம் வியூஸ் தர 3 லட்சம் வியூஸ் தர நீங்கள் யாருனாலும் சூஸ் பண்ணலாம்லன்னு கேட்குறேன். ஏன் இவங்களை சூஸ் பண்ண வேண்டிய தேவை வந்ததுன்னு கேட்குறேன். இந்த சொசைட்டி எனக்கு சொசைட்டி தான் கலையை கற்றுக் கொடுத்தது. நமக்கு சினிமா ஆசையவோ அல்லது அப்படி இருக்கும்பொழுது அப்போ இந்த கலை வழியாக நான் எதை பேசணும் அப்படின்னு ஒரு இது இருக்குது. எனக்கு பெருசாலாம் நான் கற்றுக்கிட்டேன். எனக்கு தெரியும் நம்ம ஒரு மொபைல் கேமரா மொபைல் வச்சு கூட நான் வந்து ஒன்று பண்ணலாம், ஒரு ஆர்ட் ஃபார்மை கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னும் பொழுது அப்போ யாரோட கதைகள் நம்ம பேசணும் அப்படின்னு கேள்வி. அப்போ நான் வந்து வெறும் சக்ஸஸ் மட்டுமே பார்த்தால் கிடையாது இல்லையா. எனக்கு சக்ஸஸ் ஃபெயிலியர்ன்றதுலேயும் கிடையாது. தோல்விகளால் பழக்கப்பட்ட ஒருத்தனை கை நிறைய ஒரு பட்டாம்பூச்சியை கொடுத்து என்னை பறக்க வச்சது வந்து இந்த ஆர்ட் ஃபார்ம் தான் நம்புகிறேன் நான். ஏதோ அது எழுத்து ஃபார்மெட்டாக இருக்கலாம், ஏதோ ஒரு ஆர்ட் ஃபார்மாக இருக்கலாம். அப்படின் பொழுது எனக்கு நான் சிலரை பார்க்கும்போது நான் வந்து ஒரு ஃபேக்டர் கிரியேட் ஆகுது எனக்கு அவங்ககிட்ட. எப்படி நீ பண்ணுற, எப்படி செய்கிற அப்படின்னு. அப்போ இவங்களோட லைஃப் என்னவா இருக்கும் அதுக்குள்ள. ஏன்னா ஒரு ஃபினான்ஷியலாக என்னால் சொல்ல முடியும், உன்னோட நான் கொஞ்சம் மேலே இருக்கேன் அப்படின்னு சொன்னால் சொல்ல முடியுது. ஆனால் எனக்கு இருக்கிற இந்த வாழ்க்கை மீது இருக்க கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குல்ல, அது உனக்கு எந்த விதத்தில் நீ வந்து அது உடைக்கிற நீ. எல்லாருக்குமே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. அதாவது நீங்கள் கோடிகளை சம்பாதிச்சோம் அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, டெய்லி 1000 ரூபாய் சம்பாதிக்கும் அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ எல்லாரோட பிரச்சனைகளையும் தாண்டி ஒன்று இயங்க வைக்கல ஒன்று. ஸோ அதில் நான் உங்ககிட்ட கற்றுக்க விரும்புகிறேன். ஸோ அப்படி தான் அதை பார்க்குறேன். ரெண்டாவது நீங்கள் கேட்டீங்க நீ கண்டென்ட் கிரியேட்டர் நீ என்ன வேணாலும் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து இங்கே எல்லாருக்குமே ஏதோ ஒன்று பண்ணணும், அச்சீவ் பண்ணணும் அல்லது ஒன்று செய்யணும் அப்படின்ற ஒரு வேகம் இருக்குது, அதுக்கான தேடல்கள் இருக்குது. எல்லாருக்கும் விஜய் டிவியோ சன் டிவியோ ஜி தமிழோ மேடை அமைச்சு கொடுக்காது. அப்போ நமக்குள்ளே என்ன பண்ணணுமோ அதை செய்யணும் அப்படின்ற ஒரு வேகம் இருக்குது. அதை யூடியூப் வந்து பிளாட்ஃபார்ம் பண்ணி கொடுக்குது எல்லா தரப்பாட்களுக்குமே. ஸோ அதில் வந்து நமக்கு எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே கிடையாது. இவங்க அப்படி பண்ணுறாங்க, அவங்க இப்படி பண்ணுறாங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்க இல்லை. இது எல்லாருக்குமான ஒரு ஸ்பேஸு, எல்லாரும் தன்னை நிரூபிக்கலாம், தன்னை செய்யணும். அதில் நம்ம என்னவா பண்ணணும் அப்படின்றக்கான காரணம் அது வியூஸ் வரல, ஏன் அது செய்கிற அப்படின்னா இது வந்து ஒரு ரூட்டுக்குள்ளேருந்து ஒரு கதை வருது இல்லையா. நீங்கள் வந்து இதை மேலோட்டமாக பார்த்தா ஒரு மனுஷனோட ஜேர்னி. ஆனால் உங்களை சின்னதாக இடைமறிக்கிறேன், எனக்கு புரியுது, எனக்கு இது நீங்கள் சொல்கிறதுனோடது புரியுது. எனக்கு கேள்வி என்னன்னா இது சேலபிள் இல்லையே. இப்போது நீங்கள் சொல்கிறதோட நான் ஒத்து போகிறேன், எனக்கு கண்டென்ட் பிடிச்சிருக்கானா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இப்போ பொதுவாக ஒருத்தர் பார்க்கும்போது இது சேலபிள் கண்டென்ட் இல்லையேன்னு சொல்லி உங்களை மட்டுப்படுத்திட நினைக்கலையா?
நீ ஏன்ப்பா இப்படி எடுத்துக்கிட்டு இருக்க, வேற ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லலையா? கண்டிப்பாக சொன்னாங்க. எப்படி? இது ஃபுட் ரிவ்யூ பண்ணலான்னு சொன்னாங்க, சினிமா ரிவ்யூ பண்ணலான்னு சொன்னாங்க. சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸு, ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது. அப்போ நம்ம சொன்னோம், இது இன்னைக்கு நான் 2008, 10 பார்த்த மாதிரி இன்னைக்கு இல்லை. ஆமா, நானே நம்புறேன். இல்லை. டவுன் ஹால் ரோடே மாறி இருக்கு. ஆமாம், இல்லை. இப்போ நம்ம பார்க்குற ஆட்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட கடைசி தலைமுறை ஆட்கள் இருப்பாங்க. நான் பார்த்து எல்லா டைப் ஆஃப் ஆட்களுமே அப்படி தான். நீங்கள் ஒரு 10-20 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மனிதர்கள் நீங்கள் பார்க்கவே வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி அது செலபிரிட்டிலாம் இருக்காது அது. ஆனால் நீங்கள் எப்போயாவது உள்ள பார்க்கும்போது அது உங்களுக்கு உள்ள ஒரு உணர்வு உங்களுக்கு தூண்டும். உங்களுக்கு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது நிறைய பேர் விண்டேஜ் கனெக்ட் இருக்கும். ஆமாம், அது வந்து வெறும் விஷுவலாக மட்டும் இல்லாமல் வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்ட ஒரு மனிதர்களாக இருப்பாங்க அவங்க. அந்த நம்பிக்கை எனக்கு எப்போவுமே இருந்துச்சு. அது இன்னுமே நீங்கள் ஒரு 1000 வியூஸ் போனாலுமே, ஒரு வீடியோ வெறும் 1000 வியூஸ் போனாலுமே அதில் பார்த்துட்டு வர்ற 1-2 கால்ஸ் வந்து அதை ப்ரூவ் பண்ணியிருக்கு. அது அப்படி கிடையாது, இப்படி தான் நான் அதை உள்வாங்கியிருக்கேன். அந்த நம்பிக்கை எனக்கு வந்து என்னை கொண்டு போச்சு. ஓகே, இது எப்போ இன்றைக்கி வேணாம், நீங்கள் 10 வருஷம் கழித்து பார்த்தாலும் அது புதுசான ஒரு விஷயமா இருக்கும். உங்களுக்கு வாழ்க்கை மீது ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டே இருக்க ஒன்று தான் புகாரி ஜங்ஷனை லீட் பண்ணுறதுக்கான காரணம். அது அப்போ நீ ஃபினான்ஷியலாக என்ன பண்ணுவ, என்ன பண்ண போகிற அப்படின்னு போது தான் எனக்கு பெரிய பயம் வந்துச்சு. ஐயோ, இது வந்து ஆசைக்கு பண்ணுறோம், நம்மளுடைய மன திருப்திக்கு பண்ணுறோம், ஃபினான்ஸுக்கு என்ன பண்ண போகிறோம்? மன திருப்தி இல்லை, நீ இதுதான் வேலை நம்ம முடிவு பண்ணிட்டோம். ஆனால் இந்த சொசைட்டி உங்களை எப்படி பார்க்குறீங்க இருக்குல்ல, நீங்கள் வந்து மாதம் 1 லட்ச ரூபா சம்பாரிச்சுனா மட்டும்தான் நீ வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான செட்டில்டான ஒரு பையன். இல்லை அப்படின்னா நீ வந்து எதற்குமே லாய்க்கு இல்லாத ஒரு ஆள். நீ யாரை வேணா இருந்து என்ன வேணால் பண்ணிக்கோ. எவ்வளோ பெரிய சேனல். ஆமாம் ஆமாம் ஆமாம், உன்னால் சம்பாதிக்க முடிஞ்சால் நீ ஃபிட் இந்த சொசைட்டிக்கு, இல்லை அப்படின்னா நீ அன்ஃபிட். இதுதான். அப்போ என்னையே இந்த கேள்வி என்னை வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது, அது என்னையே இயங்க விடாது. அப்போ என்ன பண்ணலான்னா, இங்கே வந்து உங்களுக்கு வருமானத்துக்கான ஒரு வழி வேணும். அப்போ காலைல கறிக்கடை வேலை பார்க்க ஆரம்பித்தேன். அப்பா கறிக்கடை எங்கள் கறிக்கடை தான். எங்கே இருக்குது கறிக்கடை? கறிக்கடை சர்வேகாலில் இருக்குது. புகாரி மட்டன் ஸ்டால் தான் இருக்கும். அது பேர் ஏதாச்சும் நல்ல பேர் வைக்க சொன்னாங்க, டக்குன்னு நம்ம பேர் தூக்கி வச்சுட்டால. நீங்களே அவங்க பேர் நல்ல பேர் இல்லை, எல்லாருக்கும் அந்த புகாரி சரி ஓகே வச்சிருவோம் அப்படின்ட்டு. அப்போ காலையில் ஒரு 5 மணிக்கு கடை ஆரம்பிச்சோம், 12 மணி வரைக்கும் கடை இருக்கும். கடையில் வேலை பார்க்குறோம். கறி வெட்டுவீங்க? ஆமாம், எல்லாமே ஆடு உரிப்போம், கறி வெட்டுவோம், எல்லாமே பண்ணுவோம். அது முடிச்சுட்டு சேனலுக்கான வேலைகள் ஆரம்பித்தேன். ஓகே. அப்போ இந்த இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் 12 மணிக்கு மேலே ஷூட்டே பண்ண முடியும். அது அந்த டைம் 3 மணி. இப்போ மார்னிங் வந்து ஃபுல் அண்ட் கடை இருக்கும், கறி வேலை, கறி வெட்டுற வேலை. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டென்ட். ஆமாம், வித்தியாசமாக இருக்கேங்க ஸ்பைஸு. ஆமாம், 3 மணிக்கு மேலே நீங்கள் லைட்டில் 3 மணிக்கு மேலே வேலை பார்க்க முடியும். அப்போ ஒரு கட்டத்தில் எனக்கு என்ன ஆச்சுன்னா, அது இன்னும் நீங்கள் திடீர்னு யாராவது சந்தைக்கு போவோம், காலைல வாங்கணுவாங்க, நமக்கு போக முடியாது. ஆமாம், அப்போ இது என்ன பண்ணுறேன்னா, இது இயங்குவோம். ஒவ்வொரு டைமுமே நான் வந்து இதை விட்டுறணும்னு தான் முடிவு பண்ணியிருக்கேன். கறி வெட்டுறது இல்லை சேனல் ரன் பண்ணி இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அந்த யூனிவர்ஸ் எனக்கு திரும்ப செஞ்சுட்டே இருக்கும். இல்லை நீ இதை விட்டுற மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு புதுசாக ஒன்று கொடுத்துட்டே இருக்கும். கேப் இருந்தாலும் ஒரு ஆமாம், நான் செஞ்சுட்டே இருந்தேன். அப்போ எனக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வந்து வீடியோஸ் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ஒரு அமௌண்ட் சொல்லுங்கள், நான் சின்ன அமௌண்ட்டாக கொடுப்பாங்க எனக்கு. அது பெரிய என்னோட ட்ராவல் எக்ஸ்பென்ஸை பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சு. அப்புறம் கொஞ்சம் நாட்கள் போக என்னன்னா, எனக்கு வீடியோக்கள் பார்த்துட்டு யாராவது வாங்கிக்கிறீங்களாலாம் கேட்டிருந்தீங்களா ஒரு வாட்டி? சேனலே வாங்கி சொல்லி கேட்டிருந்தேன். அப்போல்லாம் வந்து கிட்டத்தட்ட அந்த மனதில் தான் இருந்தேன். சரி ஓகே கொடுத்துட்டு வேறு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு தான் இருந்தேன். அப்போ வந்து எனக்கு கரெக்டாக நீங்கள் கேட்டிருந்தீங்களா, அந்த டைமில் தான் கரெக்டாக அதுலேருந்து ஒரு 15-20 நாளில் எனக்கு பெரிய கம்பெனிலேருந்து எனக்கு கார்பரேட் வீடியோஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. இந்த ட்ராவலில் தான். ஸோ இதுதான் வந்து திரும்ப அது நம்ம இயங்க வேணா. ஓகே, அப்போ இந்த யூனிவர்ஸ் சொல்லுது நமக்கு, நீ வந்து இதை விட்டுறக்கூடாது, இது செய்யணும், நீ அதில் உண்மையாக இரு, உனக்கான விஷயங்கள் நான் திரும்ப எப்படியாச்சும் உனக்கு கொண்டு வந்து சேர்த்துருவேன் உனக்கு அப்படின்னும் போது ரெண்டையும் மீட் அவுட் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் இது வந்து ஸ்டேபிளான ஒரு வருமானம் கிடையாது. இங்கே ஃப்ரீலான்சராக இருக்கிற நிறைய பேர் அனுபவிக்கிற விஷயம் தான். நீங்கள் வேலை பார்ப்பாங்க, அவங்களால தன்னோட சம்பளத்துக்கு வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணி கேட்க முடியாது. உனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுக்குற மைண்ட் செட்லேயே சில இடங்கள்லாம் வந்து உங்களை இது பண்ணுவாங்க. நீங்கள் பைசாவாக அதை வந்து இது பண்ண முடியாது. அந்த டயத்தில் தான் என்ன பண்ணேன், உப்பு கண்ணம்னு ஒன்று ஆரம்பிச்சோம். அப்போ தான் அந்த இப்போ கண்டென்ட் கிரியேட்டர்லேருந்து ஒரு ஒர்க்கரில் இருக்கீங்க, அதான ஒரு ஆண்டர்பிரனியல் ஜேர்னி அங்கே தான். ஆமாம், அது ஆண்டர்பிரனர் சொல்லி பிளான் பண்ணி பண்ண கிடையாது. ஓகே, நம்மளை காப்பாற்றிக்க என்ன பண்ணலாம். ஆமாம், உப்பு கண்ணம் வந்து ஒரு வீடியோ போடுறோம். உப்பு கண்ணம் வீடியோ வந்து பயங்கர வைரல். என்ன மட்டன் உப்பு கண்ணம் நமக்கு வந்து கறிக்கல்ல 35-40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மாடியில் காய வைப்போம். ஆமாம், கறிக்கடை மட்டும் தான், கறியாக மட்டும் தான் பார்த்து பழகிருக்கோம் நம்ம. அப்போ அதை நீங்கள் இன்னைக்கு அதை டிஜிட்டலாக பண்ணணும் அப்படின்னா கறியை ரா மீட் பண்ண முடியாது. லிஷியஸ் கூட போட்டி போட. ஆமாம் இல்லை, நீங்கள் அப்படி பண்ணால் உங்கள் லோக்கல் சரௌண்டிங்ஸ் பண்ண முடியும். நீங்கள் அது தாண்டினா நீங்கள் பெருசாலாம் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது இல்லையா. அப்போ அதை என்ன பண்ணணும் அப்படின்போது தான் உப்பு கண்ணம் வீடியோ போடுவோம். உப்பு கண்ணம் புதுசாக இருந்துச்சு எல்லாத்துக்குமே பார்க்குறவங்களுக்கு. நான் என் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேன், எங்கள் பாட்டி செஞ்சு கொடுத்துருக்காங்க, எங்கள் வீட்டில் காய 5 ரூபா பாக்கெட்லேயே விற்கும் நம்ம மளிகை கடையெல்லாம். ஓ ஓகே.
முன்னாடி ஆஹா. உப்பு கண்டம் விற்பாங்க. ம், ம், ம். ஒரு துண்டு ஒரு விற்கும். ஓகே ஓகே ஓகே. ஒரு துண்டு 2 துண்டு 10 ரூபா அப்படின்னு சொல்லி உப்பு கண்டம் விற்பாங்க. ம், ம், ம். அது இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. நம்ம அந்த 80s 90ஸ்க்கு வந்து உப்பு கண்டம் வந்து ஈஸியாக கிடைக்கும். அது குழம்புல வந்து ஒண்ணே ஒன்று போடுவாங்க, அந்த மணத்துக்கு போடுவாங்க. பெருசா எல்லாரும் சாப்பிட முடியாது. அந்த ஒரு டச் எல்லாருக்கும் நீங்க சொன்ன மாதிரி இருந்திருக்கும். எல்லாருக்கும் புதுசாக இருந்திருக்கு. அப்போ சாப்பிட்டு கிடைக்கல இல்லைப்பா பண்ணுறீங்களா பண்ணுறீங்க எனக்கு அது இப்போ வரைக்கும் அது பண்ணுற ஐடியா கிடையாது. ஸோ ஒரு அப்புறமா தான் இது ஓகே நம்ம பிஸ்னஸாக பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு ஐடியா வந்துச்சு. அப்போ ஓகே உப்பு கண்டத்தை வந்து பிஸ்னஸ் பண்ணுவோம் சொல்லிட்டு நிறைய ட்ரையல் நிறையா பண்ணிட்டு இருந்தோம். நமக்கு டேஸ்ட்டுக்கு பண்ணுறது ஒன்று, பப்ளிக் டேஸ்ட்டு ஒன்று பண்ணுறது இல்லையா. ஸோ அப்படி பண்ணி 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 கிட்டத்தட்ட இந்த சேனலோட ஜேர்னிலேயே உப்பு கண்டமும் வளர ஆரம்பிச்சு. ஸோ அப்போ வீட்டுக்கு என்ன ஆச்சுன்னா, நீங்கள் உப்பு கண்டம் அது சேல் ஆகுதுன்னா இங்கே நீங்கள் ஆட்டுக்கறி சேல் ஆகும், ஆட்டுக்கறி சேல் ஆகுனா ஆடு சேல் ஆகும். ஸோ அந்த ஒரு கம்ப்ளீட் சிஸ்டம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி தான் உப்பு கண்டம் வந்துச்சு. உப்பு கண்டம் தான் எனக்கு பெரிய இப்போ ரெவன்யூ பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ உப்பு கண்டம் சம்பாதிப்பேன், எனக்கான ட்ராவல் நான் இது பண்ணுவேன். ஒய்ஃப் பார்த்துப்பாங்க உப்பு கண்டம் பண்ணுற வேலைகள், அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. அவங்களுக்குமே ஒரு தயக்கங்கள் இருந்துச்சு. கல்யாணம் பண்ணும்போது நான் சொல்லி தான் கல்யாணம் பண்ணுறேன், என்னை நம்பி ஃபாரினில் வேலை பார்க்குறது நம்பி கல்யாணம் பண்ணிடாதீங்க, நான் எப்போ வேணாலும் வேலையை விட்டுருவேன், உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு. இல்லை அப்படின்னு விட்டாங்க. நான் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு சீன் ஸ்டார்ட் ஜாயின் பண்ணும்பொழுது ஷாக் என் ஒய்ஃபுக்கு. இன்னும் அப்படி பண்ணிட்டேன். இல்லை நான் சொல்லி தான் கல்யாணம் பண்ணேன். இல்லை நீ சொன்ன செய்ய மாட்டேன்னு நினச்சி சொல்லியிருந்தேன், ஆனால் நீ இப்படி செய்வது நிற்கலை அப்படின்ட்டு. அப்போ அவங்கள அந்த புரிதல் இருக்குல்ல. ஆமாம், இன்னைக்கு நம்ம நிறைய டாக் ஷோஸில் பார்க்குறோம், அது வாங்கி கொடுக்கலன்னு சொல்லி இது பண்ணுறாங்க, ட்ரிப்பு கூட்டி போல சொல்லி இது பண்ணுறாங்க. அப்போலாம் பார்க்கும்போது சரி ஓகே, ஹெலிகாப்டர்ல கல்யாணம் பண்ணல, நமக்கு ஒரு பிளஸ்டான லைஃப்பில் தான் இருக்கும் போல அப்படின்ற ஒரு இதில் தான் அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களும் இப்போ அந்த வேலைகள்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம இந்த ஜேர்னியாக பண்ணிட்டு இருக்கிறோம். இது ஒரு ஹோப் இல்லை, ஹோப் தானே புகாரி? நான் இப்படி சொன்னால் கரெக்டாக இருக்குமா? இப்போது நான் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்ணணும், நான் கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும், நான் ஒரு ஜோக்ஸான வீடியோவோ இல்லை பயங்கர ஜாலியான வீடியோவாக பண்ணி ஒரு 1 மில்லியன் 2 மில்லியன் 3 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கிற ஒரு யூடியூபராவோ இல்லை ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராவோ காமிச்சிக்கிட்டா தான் மார்க்கெட்டில் சர்வை பண்ண முடியுன்றது இல்லை தானே? அதுக்கு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள்னு சொன்னால் அது கரெக்டாக இல்லை? நீங்கள் அப்படி நீங்கள் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னீங்கன்னா நான் மோசமான எக்ஸாம்பிள் வைப்பேன். இல்லை, இதை வேறு எப்படி சொல்லுவீங்க? ஹவ் வில் யூ டிஸ்கிரைப் யூ அப்படின்னா? இல்லை, நீங்கள் கண்டென்ட்ன்றதையும் இன்ஃப்ளூயன்சரையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே. ஸோ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து தனக்கு என்ன தேவைன்றதை நீங்கள் டிஃபைன் பண்ணி ஒரு ட்ராவல் போகிறோம். நம்ம அது நம்பர்ஸ் வருது வரல செகண்டரி. இன்ஃப்ளூயன்சராக போகும்போது மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் வந்து அதை வந்து பார்க்குறாங்க, அவங்க நேரோ டவுன் பண்ணுறாங்க. நான் வந்து ஒரு பெரிய ஸ்டார் கொடுத்து ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு ஆட் பண்ணி எல்லாருக்கும் போய் சேர்க்கறதுக்கு மதுரைக்குள்ளே பண்ணோன்னா ஒரு தல்லாவளம் குறிப்பாளை மாதிரி ஏரியாவில் இந்த ஆட்கள் போய் சேர்ந்துடும், ஒரு மைக்ரோ இன்ஃப்ளூயன்சராக வச்சு பயன்படுத்திக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து அவங்க பிஸ்னஸ் மாடலில் தப்பு கிடையாது. ஆனால் அது எங்கே அஃபெக்ட் ஆகுதுன்னா, இவனுக்கு இந்த கண்டென்ட் கிரியேட்டர் இருக்கான்ல, அவனுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணிட்டே இருக்கு. எப்படி நான் இன்ஃப்ளூயன்ஸாக மாறினா எனக்கு ஃபினான்ஷியலாக நான் வந்து ஸ்டேபிள் ஆயிடுவேன், சமாளிச்சிடலாம். அப்போ நான் இதுலேருந்து இறங்கி இங்கே போகணுமா, இதுலேருந்து போகணுமா அப்படின்பொழுது ஆமாம் ஆமாம் எதேச்சியா நாங்கள் போனோம் அந்த மாதிரியான வீடியோஸ். ஆமாம் அப்படி பண்ணும்போது அவன் கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் போகிறான். அப்போ அந்த இடத்துல உடஞ்சி திரும்ப இங்கே வரும்பொழுது அவன் அந்த இண்டிவிஜுவல்கிட்ட மாறிடுறான். எனக்கு என்ன பிரச்சனைனா, எனக்கு இதே பிரச்சனை இருக்குது. எனக்கு புகாரி சேனலில் நம்ம ஆடு கொடுத்தா அது வியூஸ் போகுமா செய்யுமா அப்படின்றது அது இல்லை. ஆனால் போகுமான்னு என்னாலே உறுதி சொல்ல முடியாது. அதை எப்படி மீட் அவுட் பண்ணணும்னா, அந்த வருத்தங்கள் இருக்குது நமக்கு. இது எப்படி தான் சரி பண்ணுறது, இது எப்படி தான் பண்ண முடியும்னா, நம்ம அதுக்கான ஸ்பேஸ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இல்லை அப்படின்னா இது வராதுன்னு நினச்சி நம்ம அது இயங்கலாமா வேணாமல் நம்ம முடிவு பண்ணுவோம். நம்ம இயங்குறோம் அப்படி காரணம்னா, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, நான் என் வருமானத்துக்கான வேலையை நான் பார்த்துட்ருக்கேன், வேறு வழிகளில் பார்த்துட்ருக்கேன், இயக்கம் இப்படி தான் இயங்கும் அப்படின்றது தான் காரணம். நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்ரி வரை இயக்கியிருக்கீங்க இல்லையா புகாரி? நீங்கள் அந்த இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா வனத்தை தேடிய நதிகள், வனம் தேடும் நதிகள். எப்படி அந்த டாக்குமெண்ட்ரி பண்ணணும்னு தோணுச்சு? திரும்பவும் ஏன் இது கேட்குறேன்னா, இது இப்போ நீங்கள் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் இருந்திருக்கீங்க, மெயின் ஸ்ட்ரீம் ப்ரெஸ்ஸில் இருந்திருக்கீங்க, ஒரு ஜனரஞ்சகமான யூடியூப் சேனல் இருந்துட்டு நிறைய ஆடியன்ஸ் இல்லாத ஒரு ஆடியன்ஸ் இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் டாக்குமெண்ட்ரி பார்க்குறவங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் பார்க்குறவங்களோட கம்மி. அப்படின்னும்போது இந்த டாக்குமெண்ட்ரி ஏன் பண்ணணும்னு தோணுச்சு? அந்த டாக்குமெண்ட்ரியில் என்ன இருக்குது அப்படி? ரெண்டு விஷயம். ஒன்று, இந்த சேனலே டாக்குமெண்ட்ரி சேனல் மாதிரி தான் இருக்கும். ஒரு ஜீரோ பட்ஜெட் டாக்குமெண்ட்ரி சேனலாக தான் இருக்கும். அது எப்படி நமக்கு உருவாகுதுன்னா, இப்போ எல்லா விஷயங்களும் நம்ம எப்படி தேடி போடுறோம் அப்படின்றதுல சில விஷயங்கள் நம்ம நண்பர்களோட பேசுவோம் அல்லது புத்தகங்கள் படிக்கும்போது கேட்குது. நியூஸ் பேப்பர்ஸில் பார்க்குற விஷயங்கள் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். உதாரணம்னா நீங்கள் வந்து நியூஸ் பேப்பரில் சின்ன நியூஸாக தான் வரும், அவங்களால பெருசாக அந்த விஷயத்தை கேரி பண்ண முடியாது. பட் நம்ம அதை படிக்கும் பொழுது ஓகே இதுக்கு பின்னாடி என்ன இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ 25 வருஷம் கழிச்சு ஒரு அம்மாவுக்கு நீதி கிடைக்குது. அதாவது கணவனை வந்து அடித்து கொண்டுட்டாங்க தூத்துக்குடிக்கிட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி. கிருஷ்ணம்மாள்னு சொல்லிட்டு வர மாதிரி ரொம்ப வயசு. ஆமாம். ஸோ அடித்து கொண்டுட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் லாக்அப் டெத்து.
அந்த அம்மா போராடி வந்து 25 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே ஜெயிலுக்குள்ள போயிட்டாங்க. அவங்களுக்குமே வயசாயிருச்சு. ஆமாம். ஸோ நியூஸாக பார்க்கும்போது இப்போ 25 வருஷம் கிடைச்ச பிறகு கிடைச்ச நீதி, காவல் அதிகாரிகள் வந்து ஜெயிலில் இருக்காங்க அப்படின்றது தான் நியூஸு. அப்போ நம்ம அதை நியூஸாக பார்க்கும்போது என்னன்னா, இந்த நியூஸ்க்கு பின்னாடி ஒரு லைஃப் இருக்குல்ல, டிஸ்டர்ப் பண்ணுவோம். இதை வந்து நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர்லாம் பெருசாக கேரி பண்ண முடியாது. அவங்களுக்கான லிமிடேஷன்ஸ் இருக்கும், ஸ்பேசஸ் இருக்காது. அப்போ அதை நீங்கள் பெருசாக பண்ணால் ஒரு டாக்குமெண்ட்டாக தான் பண்ண முடியும். அதை அப்போ அவங்கள போய் சந்திக்கிறோம், என்னால் சின்ன அளவில் பண்ணுறனால அது அந்த ஸ்பேஸில் என்னவோ பண்ணிடுறேன். அப்போ இதை ஆவணப்படுத்த வேண்டியது நமக்கான ஒரு வேலையாக பார்க்குறேன் நான். ஒரு பொறுப்பான பொறுப்பான வேலையாக பார்க்குறேன். இதை வந்து டீட்டெயிலிங் பண்ணணும், நம்ம இதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த சேனலாக இயங்கிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த ட்ராவலில் தான் வந்து எனக்கு கம்பம் போடி சைடில் நீங்கள் இப்போ போனாலுமே ஜீப்பு கூட்டமாக ஜீப் பார்க்கலாம். காலைல ஒரு 5 மணிக்குலேருந்து போகும். சாயந்தரம் ஒரு 3 மணிக்கு 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா திரும்ப அதே மாதிரி கிட்டத்தட்ட ஹரிபுரத்தில் போகிறோம், வரிசையாக வண்டி போயிட்டே இருக்கும். ஜீப் போயிட்டே இருக்கும், பொலேரோ இந்த ரைட்டில் தான் போயிட்டு இருக்கும். அப்போ எனக்கு வந்து அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, அவ்வளோ இந்த மாதிரி உங்கள் சேனல்லாம் பார்க்குறோம், எங்கள் ஊரில் வந்து வீடியோ பண்ண முடியுமா? என்ன வீடியோன்னா இந்த ஏலக்காய் தோட்டத்தை பற்றி வேலைக்கு போகிறாங்க, கூப்பிட்றாங்க. ஆமாம் வீடியோ பண்ண முடியுமா? எந்த ஊர்? தேவாரத்தில். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே போகிறேன். போயின்னா அவங்கள்ட்ட பேசுகிறேன். அவங்களோட கதைகள் கேட்க எனக்கு இது ஒரு யூடியூப் வீடியோவாக சுருக்கிடக்கூடாது அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. ஆனால் என்னென்னா பேசுகிற யாருமே வந்து நான் இந்த டாக்குமெண்ட்ரி பண்ணலான்னு சொல்லும்போது யாருக்குமே நம்பிக்கை இல்லை மேலே. நம்பிக்கை இல்லைன்னு சென்ஸ் சொன்னால், நான் அவங்ககிட்ட பேசி நான் ஆஃப் த ரெக்கார்ட் பேசுகிறேன், நான் வீடியோவாக பேசி எனக்கு இருக்கிற வேலையும் போயிடக்கூடாது. புரியுது. ஆமாம், போச்சிடக்கூடாதுன்னு பயம் இருக்குது அவங்களுக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா அவங்க வேலை எப்படின்னா, காலை 2:30 மணி 3 மணிக்கு எந்திரிப்பாங்க. முழுக்க பெண்கள் தான். ஓகே. அவங்க வண்டி வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஊரில் லோக்கலில் வேலைக்கு போகிறவராக இருப்பார், குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு இப்போல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு 2 மணிக்கு 2 மணிக்கு எந்திரிச்சு 3 மணிக்கு செஞ்சு ஒரு 4:30 மணிக்கு செட் பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு 5 மணிக்கு ஜீப் வரும். ஜீப் ஏறினவங்க 7 மணிக்கு அந்த காட்டுக்கு போவாங்க. அவ்வளோ நேரம் ஆகும். 2 hours. வெறும் வந்து 55 கிலோமீட்டர் 45 கிலோமீட்டர் தான், ஃபுல்லாக ஹில் ரோடு, காட் ரோடு. போகணுன்னா அந்த 2 hours ட்ராவல் பண்ணி 7 மணிக்கு போவாங்க. போயிட்டு அந்த சாப்பாடு காலை சாப்பாடு ஒரு 7 to 7:15 7:30 சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. அப்புறம் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுவாங்கன்னா நீங்கள் வந்து வயலில் உள்ள மாதிரி ஒரு சமமான நிலப்பரப்பு கிடையாது. அது தேயிலை தோட்டம் மாதிரி நின்றுக்கிட்டு வேலை பார்க்குற. தேயிலை தோட்டம் மாதிரி இல்லை, தேயிலை தோட்டம் மாதிரி நின்றுக்கிட்டு வேலை பார்க்குற மாதிரியும் ஒரு லேண்ட்ஸ்கேப் கிடையாது. அது நீங்கள் இடுப்பை பெண்ட் பண்ணி தான் வேலை பார்த்துட்டே இருக்கணும், குனிஞ்சே வேலை பார்த்துட்டு இருக்கணும், நாற்று நடுற மாதிரி. ஆமாம். ஸோ அப்போ 7:30 மணிக்கு ஆரம்பித்தவங்க லஞ்சே இல்லாமல் கண்டினியூஸாக வேலை பார்ப்பாங்க. லஞ்ச் கிடையாது, லஞ்ச் சாப்பிட்லாம் அவங்க. ஆனால் டைம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா 1 hour பிரேக் ஆயிடும் இல்லையா? அப்போ நீங்கள் வீட்டுக்கு முடிச்சு முடிக்க திரும்ப 3 மணிக்கு முடிக்கணும்னா 4 மணி ஆயிடும் அந்த வேலை. ஸோ அப்போ 4 மணிக்கு முடிக்கக்கூடாது, 3 மணிக்கு முடிச்சுட்டா தான் நீங்கள் 5 மணிக்கு வரணும். லஞ்ச் சாப்பிட கிடையாது. 4 சாப்பிட்டுட்டு திரும்ப 4 மணிக்கு கிளம்பா, ஈவினிங் 6 மணிக்கு வருவாங்க. திரும்பவும் வந்து புருஷன் முன்னாடி வேலை முடிச்சு வருவாங்க. அவங்க சாப்பாடு செஞ்சு போகணும், ஒரு சீரியல் பார்ப்பாங்க அதிகபட்சமாக, பார்த்துட்டு 10 மணிக்கு தூங்குவாங்க, திரும்ப 2 மணி. இதுதான் ஒரு ரொட்டீன் லைஃப். சோஷியல் லைஃப், ஃபேமிலி லைஃப்னு ஒன்றுமே கிடையாது. எந்திரத்தனமான ஒரு வாழ்க்கை அது. நீங்கள் அவங்கள்ட்ட போய் நீங்கள் எத்தனை பேர் இருப்பாங்க தோராயமான மாதிரி? ஒரு 1500 வண்டி போகுதுங்க. 1500 வண்டி ஒரு நாளைக்கு? ஆமாம். கம்பமெட்டு, போடிமெட்டு, அந்த பக்கம் குமுளி செக் போஸ்ட் வழியாக ஆவரேஜாக 500 1500 வண்டி போகும். ஒரு வண்டிக்கு மினிமமாக 20லேருந்து 25 பேர் போவாங்க. 35,000 பேர் போகிறாங்க ஒரு நாளைக்கு. அவ்வளோ பேர் போகிறாங்களா? ஆமாம், 1500 வண்டி. ஓகே. நான் சொல்கிற அந்த நம்பர்ஸில் 20 பேர் 25 பேருன்றது அது ரொம்ப மினிமமாக சொல்கிறேன். ஓகே. அந்த வண்டியோட ஸ்பேஸே 10லேருந்து 12 பேர் தான் உட்கார முடியும். அது 20 பேர் உட்காந்து பெண்கள் தான் உட்காந்து போகிறாங்க. அவங்க மென்சஸ் காலகட்டங்களில் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்க ஒரு யூரின் போனா இருக்கும், வண்டி ஆப்போசிட்டில் வர வண்டி இருந்தால் எஃபெக்ட். மழை காலங்களில் ஏன் இங்கே போகிறாங்க, நீங்கள் வேலைக்கு போகணுமா, இங்கே உங்கள் கணவன்களாம் என்ன பண்ணுறாங்க இங்கே அப்படின்னு கேட்டால், இங்கே கணவன் லோக்கல் வேலைக்கு போகிறாங்க. ஒரு சும்மா இல்லை, அவங்களும் கட்டடத்து வேலைக்கு எதுக்கோ போகிறாங்க. 500 700 சம்பளம் வாங்குறாங்க. ஆனால் 500 700 சம்பளம் வீட்டுக்கு முழுசாக வர்றது கிடையாது. சரக்கு அடிச்சிருவாங்க, வீட்டுக்கு இது பண்ணிடுவாங்க. அப்போ அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய முழு பொறுப்பும் இந்த பெண்கள் மேலே வந்து இருக்குது. ஸோ அவங்க அதை ட்ராவல் பண்ணுறாங்க. இதை பற்றி தான் அந்த ஆவணப்படமே. அப்போ நான் வெறும் இதை யூடியூப் சேனலாக நினச்சிருந்தேன்னா எனக்கு இது கிடச்சிருக்காது. நீங்கள் கேட்டிங்களா, இங்கே யூடியூப் சேனல் இது டாக்குமெண்ட்ரி என்னவா இங்கே ரிசீவ் பண்ணுறாங்க, அதன் மூலமாக ஒரு வருமானம் இருக்குமா, அது தேவை இருக்கா அப்படின்னு எனக்கு நான் எடுத்து முடிச்சு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு இது என்ன பண்ணணும் கூட தெரில எனக்கு. ஓகே. சசி சார் வந்து சசி சார் படம் பார்த்து எனக்கு பெரிய விஷ் பண்ணார். நல்லாயிருக்கு, நாங்கள் என் சைடில் நான் என்ன கொண்டு போய் சேர்க்கணுமோ சொல்ல நான் முயற்சி பண்ணுறேன்னாரு. அவரும் முயற்சி பண்ணார். அப்போ இங்கே வந்து நான் சில ஓடிடிக்கோ இதுக்கோ பிச் பண்ணும்போது அவங்களுக்கு பெருசாக அதை ஒரு செல்லிங் பாயிண்ட் இல்லாத ஒரு விஷயமாக தான் பார்த்தாங்க. அப்போது ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக சேர்ந்து இண்டிபெண்டன்ட் கம்பெனி அவங்க மூலமாக வச்சு யூஎஸ்லாம் படத்தை வாங்குறதுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே நம்ம சொல்கிறோம் இல்லையா, இங்கே வந்து ஃபீச்சர் ஃபிலிம் மட்டும்தான் இங்கே வந்து பிஸ்னஸ் சினிமா அப்படி எதுவுமே கிடையாது. எல்லா ஃபார்மட்
கான்செப்ட் ஆஃப் மூவிஸ்க்கும் உலக அளவில் சந்தைகள் இருக்குது. ஏன் கொட்டுக்காளி படத்தை வந்து இன்னைக்கு கொட்டுக்காளி படத்தை வந்து இங்கே நெகட்டிவ் ரிவ்யூஸாக நிறைய பிச் பண்ணிட்டாங்க. ஆனால் சர்வதேச அரங்குகளில் எல்லா இடங்களையும் அவார்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட போட்ட பட்ஜெட் எடுத்துருப்பாங்க அவங்க. இங்கே அந்த ரிசல்ட் அவங்களுக்கு பெருசாக ஒரு இது கிடையாது. ஆனால் ஒரு கிரியேட்டராக அவர் அஃபெக்ட் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து ரிசல்ட்ஸு. ஆனால் அதுக்கு மார்க்கெட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எல்லா டைப் ஆஃப் படங்களுக்கும் மார்க்கெட் இருக்குது. இந்த படத்தை அவங்க ஹியூமன் ரைட்ஸ் பேசிஸில் அதுக்கான கேட்டகரியில் அவங்க வாங்கியிருக்காங்க. யூஎஸ்லேருந்து ஒரு கம்பெனி வாங்கியிருக்காங்க. ஆல் தீஸ் இயர்ஸ் இவ்வளோ தரத்தில் நீங்கள் மனிதர்கள்ட்டேருந்து கற்றுக்கிட்டதுன்னா என்ன சொல்வீங்க புகாரி? நீங்கள் பார்த்த மனிதர்கள்ட்டேருந்து கற்றுக்கிட்டதுன்னா? ராஜமுருகன் வந்து ஜிப்சி புக்கில் ஒன்று எழுதியிருப்பார். என்ன எழுதியிருப்பார்னா, ஹை ஃப்ரேமில் கரன்னு கழுத்தை அறுத்தப்போ கூட அழுத்த போயும் ரயில் குண்டு வெடிப்பில் மனுஷங்க குத்தா செத்த போயும் நான் மனுஷங்களை நம்புகிறேன். ஏன்னா இந்த உலகத்தை நம்ம வாழ்க்கையை அழகாக்குறது மனுஷங்க தான் அப்படின்னு. நான் என்னோடய ஜேர்னி ஆஃப் புகாரி ஜங்ஷன் வீடியோலேயுமே நம்ம பதிவு பண்ணியிருப்பேன். வாழ்க்கையில் மனுஷங்க மீது நமக்கு வந்து நிறைய வெறுப்பு இருக்கும். மனுஷங்களை வந்து நம்ம விலகி நிற்கணும்னு நினைப்போம். என்ன தான் நம்ம நினச்சாலும் திரும்ப நம்ம வாழ்க்கையை அழகாக்குறது ஏதோ ஒரு வகையில் இன்னொரு மனுஷனாக தான் இருப்பான். ஓகே. ஸோ இங்கே வந்து இயல்பில் எல்லாருமே நல்லவனாக தான் இருக்கிறாங்க. சூழ்நிலைகள் தான் அப்படி ஆக்குது. ஸோ மனுஷங்களை நம்பணும். மனுஷங்களை ஏதோ ஒரு வகையில் நம்ம நம்பி தான் ஆகணும். ஸோ அதுதான் அந்த ட்ராவலை கொண்டு போகணும்னு நம்புறேன் நான். ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். இப்போ பூஜை ரொம்ப ஒரு பூ வைக்கிறோம். அந்த பூ வந்து சாதாரண பூ. கல்லறையில் ஒரு பூ வைக்கிறோம் இல்லையா, கண்ணீர் சிந்தி மனசு உருகி ஒன்று வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு வந்து வேல்யூ அதிகம், வெயிட்டேஜ் இருக்குது, அது ஜீவன் இருக்குது. ஆமாம். அதனால தான் நம்ம இப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய மோசமான ஆளாக இருந்தாலும் நம்மளை கிராஸ் பண்ணி ஒரு ஆம்புலன்ஸ் போகுது அப்படின்னா நின்று ஒருத்தன் வந்து சாமி மனசுக்குள்ளே வேண்டிப்பான், அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அவங்க பொழைச்சிக்கணும் அப்படின்னு இன்னும் அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க. அது எங்கேருந்து வருது? நமக்கு இயல்புலேயே வருது இல்லை, அது கிராஸ் ரூட் எங்கே இருக்குது? ஆமாம், அடிப்படையில் நம்மகிட்ட இருக்குது அந்த ஈரம் இருக்குது. அதனால தான் நம்ம இந்த இயங்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி தான் நான் மனுஷங்களை பார்க்குறேன். என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, ஹோப் ஆன் பீப்புள், அவ்வளோதான். வேறு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் அப்சர்வ் பண்ணுறீங்களா புகாரி? நான் ஏன் கேட்குறேன்னா, மதுரையிலேருந்து நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு ரொம்ப பிரியமானவர்கள் இருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறீங்களா? மதுரையை நல்லா காட்டுறாங்க, மதுரையோட வாழ்வியல் நல்லா சொல்கிறாங்க, இந்த மாதிரி யாராவது நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? தெரியுதா உங்களுக்கு? நான் பார்க்குறேன். எனக்கு யூடியூப் பற்றின பெருசாக நாலேஜ்லாம் கிடையாது. ஐ மீன் டெக்னிக்கலாக கிடையாது. ஓகே. ஸோ எனக்கு அந்த ஃபீல்டில் அவரெல்லாம் பார்ப்பேன். எனக்கு மதுரையில் பஃபுன்னு ஒரு சேனல் இருக்குது. ஓகே. அமெரிக்கன் காலேஜ் ப்ரொஃபஸர் ஹரிபாபுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரன் பண்ணிருக்காரு. அவரும் இதே மாதிரி தான் எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து இயங்கிட்டு இருக்காரு. ஆமாம், சேனல் நல்லாயிருக்கும், நல்லா பண்ணிட்டு இருப்பார். பெரிய இன்ஸ்பிரேஷன் பார்ப்பேன். அது போகனா நாஸ் டெய்லி, அதுக்கு முன்னாடியான ஒரு செட்டப்பில் இருந்துச்சு. இப்போ அது டோட்டலாக மாறிடுச்சு. அந்த டைமில் எனக்கு நாஸ் டெய்லி வந்து ரொம்ப ஒரு இது இருக்கும், செம்மையாக பண்ணுறேன். எனக்கு என்னென்னா இந்த சேனலே வந்து ரொம்ப அழகியலாக பண்ணணும்லாம் ஆசை இருக்குது. இப்போ என்னோடய சேனல் இருக்கு இல்லையா, இப்போ நான் ரொம்ப கேஷுவலாக பண்ணுறோம் ஒன்று, அதை வந்து ஒரு அழகியலாக அதுக்கான பட்ஜெட்டோ இல்லை ஏதோ இருந்துச்சுன்னா நம்ம அதுவும் ரொம்ப அழகாக காட்டணும். ஒரு பாட்டியோட சிரிப்பை எப்படி காட்டலாம், ஒரு தாத்தாவோட கோவத்தை எப்படி காட்டலாம், ஒரு திட்டு, அந்த மாதிரிலாம் எனக்கு ஆசைகள் அழகியலாக பண்ணணும். ஆனால் அதுக்கான ஸ்பேஸ் இல்லை, ஐ மீன் பட்ஜெட்டாக அதுக்கு இல்லை. பட் அது அந்த மாதிரிலாம் பண்ணணும் ஆசை இருக்குது. அதுபோக எனக்கு மல்லேஷ் கண்ணன் அது ரொம்ப எனக்கு இதாக இருக்கும், ரொம்ப ரொம்ப லைவாக இருக்க மாதிரி இருக்கும். ஐ மீன் பெரிய ஆட்களை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா. ஸோ அவங்களாம் வெளில தெரியணும் அப்படின்ட்டு. அதுவும் தெரியாத நிறைய சின்ன சின்ன கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. எனக்கு வந்து வெட்டி பையன் வெங்கட்னு ஒருத்தர். ஆமாம், மதுரை பையன். ஆமாம் ஜாலியாக இருக்கும். ஆமாம், சேது அவர் கூட அவங்க எல்லாம் ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆமாம், நம்ம இந்த மிஸ் பண்ண மதுரையோட ஆட்களை வந்து அவங்க ரெப்ரசென்ட் பண்ணுறது நல்லா பண்ணுறாங்க நான் நினைக்கிறேன். உண்மைதான். ஆக்சுவலாக மதுரையை அது வந்து கிட்டத்தட்ட ஒரு வெட்டு குத்து இல்லாமல் அந்த லந்தான ஆட்கள் காட்டுறதுக்குன்னு சொல்லி பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். மதுரையோட ஸ்டீடியோவை உடைக்கிறாங்க அவங்க. அப்படி இல்லடா இது இப்படி அந்த ஒரு ஸ்லாங், மதுரை ஸ்லாங்லாம் பேசிகிட்டே இருப்பானுங்க. அப்புறம் எங்காளுக உங்காளுக பற்றி ஒரு இதெல்லாம் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக அது தேவை. ஏன்னா மதுரை இன்னமும் அது நீங்கள் சொல்கிறாங்கல்ல, கன்ஸ்ட்ரக்டிவான சமூகத்தில் வந்து நீங்கள் படிச்சுட்டு வந்தால் உங்களுக்கு இதுலமே எதுவுமே இருக்காது அப்படிலாம் இல்லை. அப்படிலாம் இவனுங்க தான் ரொம்ப பிளான்டாக பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே அந்த டிஸ்கிரிமினேஷனை படிக்காதவங்க கூட ஒரு ஜெனரேஷனில் விட்டானுங்க. சரி போச்சு என்னத்தை பார்த்துக்கிட்டதுக்கப்புறம் அப்படி போய்ட்டுறீங்கன்னா படித்தவனுங்க வந்து அந்த டிஸ்கிரிமினேஷனை ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவாக பண்ணுறாங்க. இப்படி பண்ணால் செய்யலான்னு அதை வந்து இந்த மாதிரி பசங்க உடைக்கிறது ரொம்ப பெரிய ஒரு நல்லா இருக்குது, அது ஜாலியாக இருக்குது. ஏன்னா அது நான் அதை வந்து என்னென்னா அதில் கமெண்ட்ஸில் பார்த்தாலே தெரியும், ஆமாம் நம்ம செஞ்சுருக்குறோம். இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்கல்ல, நீ மனிதர்கள் ஏன் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஒருவேளை நான் வந்து படிக்காமல் வந்து செய்யாமல் ஒருவேளை எனக்கு விகடன் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கலன்னா நானும் அதில் ஒரு ஆளாக தான் இருந்திருப்பேன். அது வந்து அது பெருமைக்காக உள்ள நம்ம அப்படியே
அந்த மாதிரி சூழலை பார்க்குறோம் வளர்கிறோம் அப்படின்ற மாதிரி காரணம் அது. அதை புரிஞ்சிக்கும் பொழுது நம்ம வெளியே வரோம். புரிஞ்சுக்க போது நம்ம அது வேறு ஆப்ஷனே இல்லாமல் அதுக்குள்ளே இருக்கும். அது நமக்கு ஒரு சேஃபாக இருக்குது, அதுக்குள்ளே இருக்க நமக்கு வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணி நம்ம அதுக்குள்ளே தங்கிடுவோம். அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க. அதை உடைக்கிறது நல்லா இருக்குது. தேங்க்யூ புகாரி. நிறைய பலதரப்பட்ட அனுபவங்கள் எங்கள்கிட்ட சொல்லிட்டீங்க. இன்னொரு சந்திப்பில் இதே போல் இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறோம். புகாரி ஜங்ஷன் இன்னும் தொடர்ந்து இந்த மாதிரியான ஆட்களுக்காக இயங்கணும். இன்னும் நிறையா வீடியோஸ் நாங்கள் பார்க்கணும். இந்த கமர்ஷியலைசேஷன் அஃபெக்ட் ஆகாத ராவான பீப்புள், ராவான எமோஷன்ஸ் காட்டுற ஒரு இயங்குதளமாக இருக்கணும்னு சொல்லி வாசகர்கள் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நன்றி நன்றி புகாரி. அது ஏன் முக்கியமாக ஏன் கூப்பிடணும்னு நான் நினச்சேன்னா, பிஹைண்ட் காலிங் ஏன் புகாரியை கூப்பிடணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா, எனக்கு ஆஸ் அ பர்சன் ஒரு ஹியூமன் இன்ட்ரெஸ்ட் ஸ்டோரிஸ் பண்ணுற ஒரு பர்சன், சினிமா தெரிஞ்ச ஒரு ஆள், இலக்கியம் தெரிஞ்ச ஒரு ஆள்ன்றதெல்லாம் தாண்டி நீங்கள் கமர்ஷியலாக கொண்டு போனால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு அறியப்பட்ட ஆளாக இருப்பீங்க. ஒரு யூடியூப்ன்றது வந்து கமர்ஷியலாக அணுகிற பிளாட்ஃபார்ம் மட்டும் இல்லை, கொஞ்சம் ஈரத்தோடையும் அணுகலான்ற ஒரு நாட்டு நீங்கள் டச் பண்ணியிருக்கிறதா நான் நம்புகிறேன். எனக்கு இந்த விகடன்லாம் நீங்கள் நம்பிக்கை மனிதர்கள் பட்டியெல்லாம் போடுவீங்க. எனக்கான நம்பிக்கை மனிதர்கள் எனக்குள்ளே இருக்க பட்டியலில் வந்து புகாரி இருக்கார், புகாரி ஜங்ஷன் வந்து இருக்குது. போலவே என்னை போன்ற நிறைய பேர், நீங்கள் சசி சார் ஃபோன் பண்ணார், சீனு சார் சொன்னார், நானும் நிறைய பேர் சொல்லி கேட்டது அந்த ஒரு நம்பிக்கையை வந்து அந்த சேனல் தந்திருக்கு. அது பெரிய லெவலில் என்றைக்காவது ஒரு விஸ்வரூபமாக எடுத்து இன்னும் நிறைய பேர் அந்த மாதிரி உங்களை காப்பி அடித்து பண்ணோம், இல்லை உங்களை போல பண்ணுறதுக்கு நிறைய பேர் வரணும்னு எனக்கு ஒரு நப்பாசை. ஸோ அதான் இந்த ரேஷ்னல் பிஹைண்ட் காலிங் புகாரி. அது சீக்கிரமாக நடக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி புகாரி வந்தது. ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் பேசலாம். தாராளமாக பேசுங்க. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இது பண்ணலாம், இந்த சேனல் பண்ணார் ஒரு ரெவன்யூ இல்லை அப்படின்னு எனக்குமே தெரியுது பண்ணது. இப்போ இதை பார்த்துட்டு மற்றவங்களுக்கும் வந்து இது பண்ணால் ரெவன்யூ இருக்காதோ, செய்யக்கூடாதோ அப்படின்ற மைண்ட் செட்டில் வந்துடாதீங்க. வரும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இந்த மாதிரி மனிதர்கள் கதைகளை நம்ம பேசாமல் யாருமே பேசவே முடியாது. மனுஷங்களோட கதைகள் வந்து நிறைய கொட்டி கிடக்கு. நீங்கள் வந்து கண்டென்ட் கிடைக்கும் அவ்வளோ யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது. என்னை கேட்பாங்க, நீ எப்படி இவ்வளோ ஆட்கள் தேடி போகிற, எப்படி கண்டுபிடிக்கிற? நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன். ஜஸ்ட்டு உட்காந்து பார்ப்பேன். அது எனக்கு இன்ஸ்பயராக இருக்காங்களா இல்லையா அவர் மட்டும் தான் பார்ப்பேன். அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பேர் நம்ம கிராஸ் பண்ணுறோம், எவ்வளோ பேருக்குள்ள கதைகள், எவ்வளோ இன்ஸ்பயரான ஆட்கள் இருக்காங்க. அது நான் மட்டும் பண்ணல. நீங்கள் இது மாதிரி நிறைய பேர் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இதில் வருமானன்றதை தாண்டி உங்களுக்கு அது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணும். அது கண்டிப்பாக நடக்கும். அது ஒரு நீங்கள் ஆர்ட்டை கிராஃப்டிங்காக ஒன்று பண்ணிட்டீங்கன்னா உங்களை ஆர்ட் கைவிடவே விடாது. நம்மளை அது நிறைய பேர் சொல்லுவாங்க. அவங்களாம் சொல்லும்போது நமக்கு எப்படி ஆர்ட் நம்மளே நிறைய நக்கல் பண்ணியிருக்கோம் இல்லையா? அண்ணன் கார்த்திக் சுப்ராஜ் சொல்கிறது உண்மை தானே. ஆர்ட் சூஸஸ் தானே. மாரி செல்வராஜ் மாதிரி சொன்னாலும் இல்லை, நான் தான் ஆர்ட் சூஸ் பண்ணேன்னு இருக்குல்ல. ஸோ புரியுதுங்களா? ஸோ அப்போ அது சொல்லும்போது நம்ம சிரிச்சிருவோம், என்ன ஆர்ட், ஆனால் நிஜமாவே அது கைவிட்டது இல்லை. அதை ஸோ அதனால் நீங்கள் வந்து இது பண்ணால் நமக்கு வருமானமாக வருமா சில அப்படிலாம் பண்ணாதீங்க நீங்கள். ஆனால் என்னென்னா இனிஷியலாக நீங்கள் 2 விஷயம் பேலன்ஸ் பண்ணிக்கணும். இந்த ஃபினான்ஸையும் உங்களுக்கு இந்த ஆர்ட்டையும் பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கட்டத்தில் 2மே உங்களுக்கு ஒரே இடத்துல கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ நீங்கள் தைரியமாக ஜாலியாக ஓட ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ புகாரி. தேங்க்யூ ஸோ மச். நிறைய நம்பிக்கை விதையுங்கள். நன்றி. ஃபீனிக்ஸ் அவன் இன்னைக்கே சாவணும். என்னடா பிரச்சனை உங்களுக்கு? நாங்கள் ஜெயிக்கிறதா?